He answered and said unto them, அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, it has been given unto you. Okay, மிஸ்ட்ரிஸ்ங்க, அதாவது சீக்ரெட்ங்க. எது இந்த வெளிப்படுத்தல் வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க, நிச்சயமாக கிடைக்காது. யாருக்கும் சும்மா இந்த கர்த்தரின் பரலோகத்து ராஜ்யத்தை பத்தி ஒரு ஒரு அற்புதமான காரியங்க, அடங்கி கிடைக்கிற காரியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழைக்கப்பட்ட அந்த ஜனத்துக்கு மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. சோ இந்த வெளிப்படுத்தல் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அது நிச்சயமாக ஆவியானவர் மூலியமாக மட்டும்தான் முடியும். ஆவியானவர் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அதனாலதான் இந்த கேள்வியை நான் முதல்ல கேட்டேன். அது ஒரு 2-3 பேர் தான் எழுதிருக்கீங்க. சோ மத்தவங்க எழுதல. ஓகே, இப்பதான் நீங்க எழுதிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ. நான் ஏன் அப்படி நான் கேட்கிறேன்னா, அந்நிய பாஷையில இது நான் வந்து இந்த சால்ட் கத்து கொடுக்கும் போது நான் ஆவியனை பத்தி தான் பேசுறேன், அந்நிய பாஷைகள் நான் பேசுறேன். ஏன்னா நம்ம எவ்வளவு வரைக்கும் எழும்புறோமோ அந்நிய பாஷையில பேச, அவ்வளவு வரைக்கும் நம்மளோட ஆவி கட்டப்படும், அவ்வளவு வரைக்கும் நம்மளோட ஆத்மா பலத்துக்குள்ள வரும், அவ்வளவு வரைக்கும் நம்ம சிந்தனை எப்படியாச்சும் ஓட ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த பிரச்சனைகள் இது அது குறித்து ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா, நம்ம ஆவியில ஜெபம் பண்ணும்போது ஆவி நம்மள கட்டப்பட நம்ம இந்த சிந்தனைக்கு எப்படி இந்த வெளியேந்து வர சிந்தனைங்க, வெளியேந்து வர இந்த சேலஞ்சஸ்ங்க, இந்த ப்ராப்ளம்ஸ்ங்க, இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்து இத மேற்கொள்றதுன்னு ஆவியானவர் தவிர நம்மனால மட்டும் முடியாது. கண்டிப்பாக நான் செய்ய முடியாது. அதனாலதான் நான் எப்போதும் நம்ம கத்து கொடுக்கும் போது இந்த ஆவியனை பத்தி நான் சொல்றேன். வசனத்திலும் இருக்கு, இது நம்ம பார்ப்போம். Okay, a parable is a story which uses an example from the natural world to illustrate a spiritual truth. Okay, now the actual meaning of the word parable is to lay beside, to compare. So ஆண்டவரே நிறைய parable பாய்க்கிறாரு, வசனத்துல நிறைய பாய்ச்சிருக்காரு parable. இந்த ஓமைகளை நிறைய பயன்படுத்திருக்காரு ஆண்டவரே. சோ இந்த ஓமைகளை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா, அது கண்டிப்பாக ஒரு நாள் தான் முடியும். அது ஆவியானவர். சோ ஆவியானவர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாரோ, எந்த அளவுக்கு நம்ம காட்டுறாரோ, அது அந்த இந்த சிந்தனைக்கு எட்டாது. நம்ம நேச்சுரல் சிந்தனைக்கு கண்டிப்பா எட்டாதுங்க. நிறைய காரியம் உலகத்துல நடக்குது, எல்லாமே நம்மளுக்கு எட்டோமா? எவ்வளவு காரியங்க நம்ம மீட் பண்றோம், எவ்வளவு சேலஞ்சஸ் வருது. நம்ம எப்படி நல்லா ப்ரே பண்றோம், நல்லா ஜெபிக்கிறோம், பயங்கரமா ஜெபிக்கிறோம், கண்ணீர் செய்து ஜெபிக்கிறோம், உட்காந்து ஜெபிக்கிறோம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா எவ்வளவு காரியங்க நம்ம சிந்தனைக்கு எட்ட மாட்டுதுங்க. சில நேரம் அது எட்டாது, கஷ்டமா இருக்கும் வளங்களுக்கு புரியுறதுக்கு. ஆனா நம்ம ஆவியானவர் இருக்கிறனால, ஆவியானவருக்கு நம்ம சாய்ந்து இருக்கனால அவரு நம்மளுக்கு வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. சில நேரத்துல ஏன் இது நடக்குது, எதுக்கு நடக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம நிக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும், இது எல்லாமே ஆண்டவரை காட்டுவாரு ஆவியானவர் மூலியமாக. அதே போல இந்த ஓமைகள் வந்து இதே போலதான் இந்த வெளிப்படுத்தல் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லாருக்கும் முடியாதுங்க, எல்லாமே பரபல் படிக்க முடியும், பரபல்னா என்னன்னு தெரியும். ஆனா வாழ்க்கையில நம்ம கடந்து போகும்போது இந்த பரபல்ஸ் தான் நமக்கு ஞாபகத்தை படுத்தோங்க. இந்த பரபல் எதுக்கு நம்ம படிச்சோம், இது என்ன அர்த்தம், இப்ப நம்ம கடந்து போகும்போது வாழ்க்கையில இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது இந்த பரபல் நம்ம கிட்ட பேசும். ஓ, இதுதான் நம்ம படிச்சோம், இதுதான் ஆவியானவர் காட்டுறாரு, இதுதான் அர்த்தம் அப்படின்னு. சோ அதனால தான் ஆண்டு சொல்றாரு, இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் இல்ல அப்படின்னு. ஓகே, வாட் இஸ் அ பரபல்? இதை இப்ப நம்ம படிச்சால அது வந்து is a story which uses an example, all right, from the natural பிரகாரம் ஆவிக்குரிய காரியங்களை பத்தி நம்ம வெளிப்படுத்தக்குள்ள கொண்டு வருது. You can see, hear or touch it. That which is spiritual can only be observed with spiritual senses. ஆவிக்குரிய கண்கள் 7 ஆவியானவர் கொடுக்கிற 7 ஸ்பிரிட்ஸ்ங்க. அது வந்து நீங்க தமிழ்ல வந்து நீங்க இன்டர்பிரேட் பண்ணிருங்க, யாராச்சும் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுங்க. 7 spirits. ஓகே, 1 the spirit of the Lord. யாராச்சும் இன்டர்பிரேட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? நான் ஒண்ணா சொல்லும் போது தேவனுடைய மகிமை. ஓகே, the spirit of the Lord, the spirit of wisdom, the spirit of knowledge, the spirit of understanding, the spirit of counsel, the spirit of might and power, and the spirit of the fear of the Lord. இந்த 7 காரியம் நான் வந்து இந்த 7 காரியம் இல்லைங்க, இது வந்து 7 spirits of the Holy Spirit. இது நம்மளுக்கு இருக்கும்போது இதுதான் ஸ்பிரிச்சுவல் சென்சஸ். ஸ்பிரிச்சுவல்குள்ளார ஆவிக்குரிய காரியங்களை பத்தி நம்ம விளங்குறதுக்கும் தெரியறதுக்கும் ஆவியானவர் வல்லமையாக அவருடைய 7 ஆவிகளை ஆவியானவருக்குள்ளார இருந்து
அறிந்து கிடைக்கிற பெரிய பெரிய காரியங்கள் வந்து அவனை வெளிப்படுத்துவாரு. நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு எப்ப பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நீங்க எடுத்துக்கொண்டீங்களோ, எப்ப ஆவியானவர் நிரப்பப்பட்டீங்களோ, அப்பவே இந்த 7 ஸ்பிரிட்ஸ்ங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கு. இத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும். இதை நீங்க அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டுட்டீங்கன்னா, நீங்க மேற்கொள்ற ஒரு பெரிய கர்த்தரின் ஒரு அசைவுன்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு அசைவு. நீங்க கர்த்தரின் அசைவு. ஓகே, let me continue. ஆங்கிலத்துல the subject of the parables, மார்க் 4:30 எடுத்து வச்சுக்கோங்க. படிங்க ப்ளீஸ். மார்க் 4:30. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திஷ்டாந்தரம் படுத்துவோம்? ஆமென். ஆமென். கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போறோம்? அவருடைய ராஜ்யத்தை கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே, இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம படிக்கிறதுல இது நீங்க ஹோம்வொர்க் செய்ய போறீங்க. லூக் 13:18, லூக்கா 13:18 எழுதிக்கிங்க. அதே சமயத்துல லூக்கா 13:20, லூக்கா 13:18, லூக்கா 13:20. இத வந்து நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கொள்ளணும். இந்த பேரபிள்ஸ்குள்ள டீப் மீனிங், ஓகே, இந்த ஓவியம்குள்ள நிறைய டீப் மீனிங் இருக்கு. நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். அதிகமாக நீங்க அந்நிய பாஷையில் இறங்கும் போது, ஆவின் குறித்து நீங்க எழும்பும் போது அவருக்குள்ளார இந்த பேரபிள்ஸ் ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்குள்ளார ஆவினை கொண்டுட்டு போவாரு. உங்களை அழகாக உங்களோட ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளார உங்களை கொண்டுட்டு போய் நிறுத்துவாரு. நீங்க அதை வழங்குற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு அதை வந்து ஒரு இன்டர்பிரேஷன் நீங்க கொடுக்கறதுக்காக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. அது நடக்கும். நீங்க இங்க இருக்கனால, இந்த ட்ரைனிங் இருக்கனால எவ்வளவு வரைக்கும் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ, இது உங்களுக்கு தான் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஓகே, கொஞ்சம் நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஃபாதர், ஐ தேங்க்யூ. ஓகே, இந்த நான் ஜெபம் பண்ணும்போது இப்ப நீங்க எல்லாமே இந்த காரியத்தை நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அந்த 7 ஸ்பிரிட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் எப்படி உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போறாரு, இந்த பர்பஸ் பத்தியும், இந்த கிங்டம் ஆஃப் காட், இந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் ராஜ்யத்தின் குறித்த காரியம் உங்க மேல வல்லமையாக இறங்கி உங்களோட ஆவியின் கண்கள் திறந்து நேரம் நம்ம அந்நிய பாஷையில பேசுவோம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீங்க அந்நிய பாஷை கொஞ்ச நேரம் போங்க. நீங்க போக கேளுங்க. அவனுடைய அந்த 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என் மேல நிரப்பப்பட்டு எனக்கு வல்லமையாக நீங்க இந்த பேரபிள்ஸும் இன்னைக்கு கத்துக் கொடுக்க கிளாஸும் சரி, இவ்வளவு நாள் நான் கத்துக்கிட்டு இருக்கும் சரி, இதை எடுத்து என்னைய ஒரு மூவ்மெண்ட், ஒரு அசைவுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துங்க. அனுதினமும் என் வீட்டிலும் சரி, வேலை இடத்துலயும் சரி, நான் எந்த இடத்துல இருக்கிற சபைக்கு போனாலும் சரி, வெளியே நான் இருக்கிற சிட்டிலையும் ஸ்டேட்லயும் இருக்கும்போது அந்த வட்டாரத்திலையும் என்னை உங்களோட அசைவாக என்னை இப்ப நீங்க கொஞ்ச நேரம் அந்த 7 ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் குறித்து நீங்க ப்ரே பண்ணி பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். the 7 ஸ்பிரிட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு நபர்களும் ஆவி, அதாவது ஆவியானவர் கொடுக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது, நிரம்பி முழுமை அடைந்து அவங்க இந்த வார்த்தையை கத்துக்கிட்டு அதிகமாக உங்களோட ஒரு அசைவாக இவங்களை மாத்த, உங்களோட அசைவாக இவங்க எழும்பத்தக்க இவங்களோட ஆவியும் இவங்களோட சிந்தனையும் ஆண்டவரே இவங்களோட ஆத்மாவும் பலப்பட்டு இவங்க இருக்கிற எல்லா இடத்துலையும், எந்த இடத்துலையும் அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்களோட ஒளியாக மாறி, ஒரு அசைவாக மாறி, ஒரு பெரிய பெரிய காரியத்தை நீ செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மோட ஆவி மகிமையோடு வழி நடத்த இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமென். Thank you Lord. All right, thank you Jesus. Now இங்க எழுதி இருக்கு why parables, எதுக்கு ஆண்டவர் parables வந்து இத பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு ஐசாயா 6:9 எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்துல லூக்கா 8:10 எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 8:10, ஐசாயா 6:9. Why did Jesus choose this unique teaching method of parables to reveal spiritual truths about kingdom of God? The disciples asked the same question. ஆண்டவர் டிசைபிள் இதே கேள்வி தான் கேட்டிருக்காரு. எதுக்கு இந்த ஓவியத்தை பாவிக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவர் இந்த parables? நேரா பேச வேண்டியதானே? எதுக்கு அப்படியே உள்ளுக்கு பின்னால போய் இங்க வந்து பேசி எங்க மண்டையை குழப்புறீங்க
அம்மாவா இல்லையா? இதுக்கு நம்ம தான் ஸ்கூல்ல படிச்சுட்டோமே, இப்போ சர்ச்சுக்கு வந்தோம்னா இந்த பரபரசமா நம்ம படிக்கணும் அப்படின்னு சில கேள்விகள்லாம் இருக்கும். அதே போல இந்த டிசாபிள்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சொல்ல அந்த டிசாபிள்ஸ் கேம் and said unto him, why speakest thou unto them in parables? அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டு காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். பாத்தீங்களா? இதுதான் ஆண்டு சொல்றாரு. கொடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க நம்மளுக்கு வழங்கும், எல்லாருக்கும் வழங்காது. பரலோகத்தில் உள்ள காரியங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படல. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கண்டிப்பாக வழங்காது. இப்ப முதல்ல நம்ம படிச்சது லூக் சாப்டர் 4, சாப்டர் 8 verse 10, அப்புறம் ஏசாயா 6:9 படிச்சோம். இது பாருங்க, நம்ம ஸ்பெஷல், நீங்க ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்த ஜனம், ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களை ஹேண்ட்பிக் எல்லாருக்கும் கொடுக்கலங்க. இந்த கிங்டமோட சீக்ரெட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு சபையாக இருக்கிற நீங்க, ஆண்டவரோட எடுத்த ஒரு ஜனமான இருக்கிற நீங்க, ஒரு பிரீஸ்லி கிங்டமா இருக்கிற நீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆவியானவர்கிட்ட கேட்டு, இதை எப்படி செயல்படுத்துறது ஆண்டவரை அப்படின்னு நீங்க கேளுங்க. நிச்சயமாக அந்த வெளிப்படுத்தல் ஆவியான உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆமென். ஓகே, next இதை நான் போறேன். knowledge of the spiritual truth of the kingdom was given to the disciples because they had spiritual mind. பாத்தீங்களா, இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் அவரோட சிஷ்யர்கள்கிட்ட கொடுத்திருக்காராம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கான். இப்ப நீங்க எல்லாமே இங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி? ஆவியானவர் மூலியமாக. சோ ஆவியானவர் மூலியமாக உங்க ஸ்பிரிச்சுவல் மைண்ட் கொடுக்கப்பட்டனால உங்களுக்கு அந்த உண்மைகள் தெரியும். உண்மைகள் இதுனா என்னன்னு தெரியும். நீங்க எத்தனை பேருக்கு உங்களால சொல்ல முடியும் தெரியுங்க? நீங்க ஒரே ஒரு ஆளு இந்த ஆவியில நிரம்பி ஆவியில சிந்தனை உங்களுக்கு திறந்தனால, அந்த ஆவிக்குரிய சிந்தனை திறந்தப்பட்டனால, ஆவியினர் உங்களுக்குள்ள இருந்து கொடுக்கும் போது நீங்க எத்தனை பேருக்கிட்ட வெளிப்படுத்தல் கொடுக்க முடியும்? பக்கத்து ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் 10 பேர்கிட்ட போய் கொடுக்க முடியுங்க உங்களோட வெளிப்படுத்தல். ஏன்னா வெளிப்படுத்தல் என்று உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வந்துச்சுன்னா அந்த வெளிப்படுத்தல் யாராலும் நிறுத்த முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படல. இது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த தேசம், ஆண்டவர் faithful priesthood. இவங்களுக்கு மட்டும் ஒன்னே ஒன்றுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நம்ம ஆவியன் நிரம்பி இருக்கும் போது ஆவியானவர் யாருன்னு அக்னாலேஜ் பண்ணோம்னா, ஆவியன் நமக்குள்ள இருக்காரு, சாரி, இந்த வெளிப்பாட்டில் கொடுக்கிறாரு. அவரோட மகிமை வல்லமையானது, அவர் பவர்ஃபுல்லானவர்னு நீங்க அறிந்துட்டீங்கன்னா உங்களை நிறுத்த முடியாது. ஓகே, யாரும் உங்களை நிறுத்த முடியாது. என்ன மாதிரி சத்ருவான் என்ன மாதிரி சேலஞ்சஸ் அவன் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களை நிறுத்த முடியாது. அதுதான் இங்கே திட்டவட்டமாக தெளிவாக இந்த இதுல எழுதி இருக்கு. மறுபடியும் படிக்கிறேன். those without spiritual minds, யாருக்கு இந்த ஆவிக்குரிய சிந்தனை இல்லையோ, ஆவிக்குரிய சிந்தனை இல்லையோ, இங்க போட்டிருக்காங்க spiritual minds heard the parables and failed to understand them. Spiritual truth only understood by a spiritual mind, by the carnal mind, and not the things of God, for they are foolishness unto him, neither can he know them, because they are spiritually discerned. உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறனால பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கு. இந்த பகுத்தறிவு இருக்கனால இத கேட்டு, இந்த ஆவிக்குரிய காத்தை நீங்க கேட்டு, இது என்ன இப்படி வித்தியாசமா இருக்குன்னு நீங்க ஆழமாக நீங்க போலாம். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படல. அவங்க மேலோட்டமா பார்த்துட்டு, இது என்னது இப்படி சொல்றாங்க, இது நான் பரலோகத்துல இப்படி இருக்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பரலோகத்துல இதா இருக்கு, நம்ம சும்மா சர்ச்சுக்கு போவோமே, நம்ம சர்ச்சுக்கு போவோம், துதிப்போம், வார்த்தையை கேட்போம், அவ்வளவுதான். அதுதான் ஒரு கிறிஸ்தவங்களோட வாழ்க்கை அப்படி சொல்லி எத்தனை பேர் இருக்காங்க.
ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லித்தான் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்த உங்களுக்கு கொடுக்குறாரு. சோ தயாராக இருங்க. இந்த வெளிப்படுத்தக்குள்ளார நீங்க வாழ, இந்த வெளிப்படுத்தக்குள்ளார நீங்க நடக்க, இந்த வெளிப்படுத்தக்குள்ளார நீங்க அதிகமாக ஆசீர்வாதத்துல நீங்க வாழ, ஆசீர்வாதத்துல நீங்க எழும்ப, நீங்களும் உங்க குடும்பமும் உங்களை சபையும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீங்க வாழணுங்க. இது ரொம்ப முக்கியம். இதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. இது ரொம்ப இந்த காலகட்டத்துல ஆவியானவர் நிரம்பி வாழ்றது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல ஆவிக்குரிய சிந்தனையில நடக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல ஆவிக்குரிய கண்களால பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்துல ஆவியானவர் நிரம்பி வெளிப்படுத்தக்குள்ள வாழறதும் நடக்கிறதும் துதிக்கிறதும் பேசுறதும் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறதும் இந்த காலம் ரொம்ப முக்கியம். ஓகே, அதனாலதான் நான் ஆவியானவரை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதே சமயத்துல ஆவியானவர் தாங்க நடக்க போற காரியங்கள் குறித்து நீங்க எப்படி பேசணும், எப்படி வாழணும், என்ன காட்ட குறித்து எப்படி பாக்குறது, இது எல்லாமே அவர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. சோ உங்க வாழ்க்கையில ஆவியானவர் எல்லாமே நீங்க எந்த இடத்துக்கும் போயிடாதீங்க. ஆவியானவர் எல்லாமே நீங்க பைபிளை படிக்க முடியாது. ஆவியானவர் எல்லாமே இந்த பைபிள்ல என்ன எழுதிருக்கு, வசனத்தை என்ன எழுதிருக்குன்னு உங்களால அந்த ரெவல்யூஷனுக்குள்ளார வெளிப்படுத்த போகவே முடியாது. ஆவியானவர் மட்டுமே தான் முடியும். ஓகே, now those with spiritual minds understand the kingdom principles. உங்களுக்கு ஆவியான இருக்கிறனால பரலோகத்துல பிரின்சிபல், அந்த பிரின்சிபல் என்ன நடக்குது, என்ன செய்ய போறாரு ஆண்டவரு, என்ன கருத்தை உங்களுக்கு இந்த பூமியில வச்சிருக்காரு. இந்த பூமியில நீங்க எப்படி போறீங்க, யாரு கூட வாழ போறீங்க, எப்படி எப்படி உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய சிந்தனையும் ஆவிக்குரிய காதுகளும் கண்களும் இருக்கும்போது ஆவியை வெளிப்படுத்தும் இந்த கிங்டமோட பிரின்சிபல், பரலோகத்தோட பிரின்சிபல் உங்களுக்கு வெளிப்படுத்தலாக வந்து நிறுத்தப்படும் உங்களுக்கு. Amen. Those with carnal sinful minds cannot understand. யாரு ஆவியானவரை பத்தி, எனக்கு ஆவியானவர்கள் பத்தி எல்லாம் இது உண்மையாக நான் சொல்றாங்க. ஒரு சில பேர் கூட சொல்லியிருக்காங்க, இவங்க ஆவியானவர் பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் வார்த்தையை கொடுக்க மாட்டாங்க, ஏன் வந்து வார்த்தையை பத்தி பேச மாட்டாங்க, வார்த்தை தானே முக்கியம் அப்படின்னு சில பேர் கூட சொல்லியிருக்காங்க. ஏன் அன்னது ஆவியானவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வார்த்தை முக்கியம் இல்ல, ஆவியானவரை பத்தி தான் நம்ம தெரியுமா அப்படின்னு. தெரிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, அவர் கூட உறவு கட்டணும். ஆவியானவர் கூட நீங்க உறவு கட்டுனா தாங்க ஆவியானவர் யாரு இந்த குமாரன்னு வெளிப்படுத்துவாரு. ஏன்னா நம்ம வசனத்தை படிச்சிருக்கோம், இயேசு அனுப்பப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, தழும்பலுக்காக நம்ம சுகமானது, இது எல்லாமே வெளிப்படுத்தல அங்க இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்றது, நம்ம குடும்பத்துக்கு பெற்றுக்கொள்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ஆவியானவர் மட்டும் தாங்க அந்த வெளிப்படுத்துக்குள்ள கொண்டுட்டு வர முடியும். ஓகே, now Jesus used parables to conceal these great spiritual principles from unbelievers, that seeing they may see and not perceive, and hearing they may hear and not understand. A spiritually minded man is one who has been born again spiritually, as explained in chapter 4 of this manual. Okay, இது ஆரம்பத்துல chapter 4 உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி ஆவியில பறக்கிறதுன்னு. சோ நீங்க ஆவியில பறந்துட்டீங்களா? ஆமென். ஆவியில பறந்து ஆவியில நல்லா வளர்ச்சி அடையுங்க. அது ஆங்கிலத்தை சொல்லுவோம் அந்த பிக் ஆஃப் த மவுண்டன். அந்த பிக் ஆஃப் த மவுண்டன்ல வந்து நீங்க வரணும், அந்த அளவுக்கு நீங்க வரணும். லூக்கா 5:36. He told them a proverb also. No one puts a patch from a new garment on an old garment. If he does, he will both tear the new one, and the patch from the new one will not match the old garment. அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துடைய பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. These two parables teach that Jesus offered a kingdom that was new and unique. ஆண்டவரே அற்புதமான புதிய பரலோக ராஜ்யத்தை அவர் ஆஃபர் பண்ணிருக்காரு. ஆண்டவரே கொடுத்திருக்காரு, யூனிக்கா இருக்கு. It could not be confined to the old patterns of religious tradition. அப்பனா பழைய ஸ்டைல நம்ம மூவ் பண்ண முடியாது. ஓகே,
ஒரு ரிலிஜியஸ்க்காகவும் ஒரு பழைய பேட்டர்னு, இதே ஆதி காலத்துல இருந்து இப்படித்தான் செஞ்சாங்க, அதனால நம்ம ஆதி காலத்துல தான் அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு இல்ல. அதுதான் ஆண்டவர் காட்ட வந்தாரு பாருங்க. இட் இஸ் நாட் பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிங்டம் ஆஃப் காட் பை ட்ரைங் டு ஃபிட் இன்டு தி ஓல்ட் தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம பழையபடிக்க வாழ முடியாதுங்க, பழைய தாட்ல வாழ முடியாது. பாருங்க, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவர் பரவல் கொடுத்தாரு, நானும் ஒரு சாதாரண பரவல் கொடுக்குறேன்னு. நம்ம 1940 30 உடுத்தினத இப்ப 2024 நம்ம உடுத்த முடியுமா? கண்டிப்பாக அந்த ஃபேஷன் நம்ம உடுத்த முடியாது. அந்த ஃபேஷனுக்கும் இந்த ஃபேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு, நம்ம போற உடைக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஆனா நம்ம அந்த பழைய பேட்டர்ன்ல நம்ம வாழக்கூடாது, பழைய பேட்டர்ன் நம்ம இருக்கக்கூடாது, ஒரு ட்ரெடிஷன் இருக்கக்கூடாது. நான் இப்படித்தான் கட்டுனேன், நான் இப்படித்தான் ப்ரே பண்ணுவேன், நான் இப்படித்தான் பாட்டு பாடுவேன், நான் இப்படித்தான் நிப்பேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் கைய கூட தூக்க மாட்டேன், என் வாயை மட்டும் தான் நான் அசைப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஓல்ட் பேட்டர்ன்ல நம்ம போக கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லல. இது ஒரு புதிய ஒரு ஃப்ரீடம் இது. சோ நம்ம நினைக்கிறோம், இல்ல சரியில்லை, நின்றவனமாகத்தான் இருக்கணும், கையை தூக்காம இப்படிதான் இருக்கணும், நீங்க நின்றுதான் செய்யணும் இந்த காரியத்தை, இதுதான் இப்படி, இந்த இடத்துல இந்த மேசை இருக்கணும், இந்த இடத்துல இந்த நாக்காளி இருக்கணும், இந்த இடத்துல இந்த வழக்கு இருக்கணும், இந்த வழக்கு அசைக்காதீங்க, நாங்க ஆதி காலத்துல எங்க தாத்தா காலத்துல இருந்து இது இப்படிதான் இருக்கு, சோ அதனால அப்படியேதான் இருக்கணும், மாத்தக்கூடாது, எங்க தாத்தா கோச்சுக்குவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பேட்டர்ன் மாறப்படணும். ஓகே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் பிப்ளிக்கல் ஓகே வசனம் பிரகாரம் ஆவியானவர் புதுமையாக அசைவு கொண்டு வருவாரு. ஆனா எல்லாம் அந்த அசைவம் நடக்கிற அசைவு எல்லாமே வசனத்துல தான் இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். ஆனா நீங்க நம்ம திருப்பி வசனத்துக்கு போனோன்னு வசனத்தை படிச்சு பார்த்தா அந்த அசைவுக்குள்ள போறதுக்காக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ அதனால நம்ம இங்க ஏற்பட்டிருக்கு அதே பேட்டர்ன் அதே டிசைன்குள்ள பேர வேணாம் சொல்றாரு. அதே டிசைன்குள்ள பேருக்குள்ள சர்ச் சபை நம்ம அதே டிசைன் அதே பேட்டர்னுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தோம்னா சபை ஆவி உள்ள மூவ்மெண்ட் அசைவுக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் புது கருத்தை கொடுக்க ஆசைப்படுறாரு, புது எண்ணெயை ஊத்த ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம பழசே வச்சுக்கிட்டு இது போதும், இந்த எண்ணெயில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த எண்ணெயில தான் நான் வாழ்ந்தேன், இந்த எண்ணெயில தான் நான் குடும்பத்தை கூட்டிட்டு வந்தேன், அதனால இந்த எண்ணெயில தான் நாங்க எல்லாம் ஒன்னாக இருக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுக்கடுத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பரபரசாக கொடுத்திருக்காரு. ஒரு மாற்றம் வருதுன்னா அந்த மாற்றம் ஆவியனர் கொண்டு வருவாரு. நம்ம தயாராக இருக்கணும் இந்த மாற்றத்துக்கு. இதுக்குதான் இந்த பரபல் கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் குள்ள வரணும். ஓகே, த குட் ஷெப்பர்ட், ஃபியூ சாப்டர்ஸ் இங்க பைபிள் வசனம் இங்க இருக்கு, இத நீங்க எடுங்க. மேத்யூ, ஜான் 10, யோவான் 10, 1-16. நான் எல்லாத்தையும் போக மாட்டேன், ஒரு சில இதுல தான் நான் போறேன். மத்ததான் உங்ககிட்ட அந்த ஹோம்ஒர்க்கா நீங்க செய்யுங்க, நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அப்புறமேல யோவான் 10, 1-16 படிங்க. யோவான் 10, 1-16. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சந்தத்துக்கும் செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் சொல்லாமல் அவனை விட்டோடி போய் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன்
உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஆமென். ஓகே, சரி, நான் பேசுறது விளங்குதா இல்ல ரொம்ப இன்டர்நெட் லேக் பண்ணுதா? இல்ல, விளங்குது சிஸ்டர். விளங்குது. ஓகே, எல்லாருக்கும் விளங்குதுல? நீங்க கை கட்டலாம், மத்தவங்க எல்லாம் கை கட்டலாம். விளங்குதான்? ஓகே, ஆல்ரைட், தேங்க்யூ. ஓகே, இப்ப நம்ம படிச்சோம்ல குட் ஷெப்பர்ட் பத்தி 10 யோவான் 10:1-16 வரைக்கும். ஆண்டவர் பாருங்க, இந்த காரியத்தை தெளிவட்டமா பேசியிருக்காரு. பட் he who enters by the door is the shepherd of the sheep. ஓகே, சோ அப்பனா ஆண்டவர் தான் அந்த கதவுங்க, இயேசு தான் அந்த கதவு. The watchman opens the door for this man and the sheep listen to his voice and hear it and he calls his own sheep. Okay, this parable வந்து இது என்ன இல்லஸ்ட்ரேட் பண்ணா, ஆண்டவர் வந்து கம்பேர் பண்றாரு. அவர் தான் அந்த ஷெப்பர்ட்னு, அவர் தான் நம்மளெல்லாம் லீட் பண்றாரு அப்படின்னு. அவுட் ஆஃப் த ரிலிஜியஸ் பாண்டேஜ், அதாவது இந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆகுறதுக்கு and bring them into the liberty of his kingdom, அவரோட ராஜ்யத்துக்குள்ளார சரியாக வருதுக்கு ஆண்டவர் தான் அந்த ஷெப்பர்ட். ஓகே, ஆண்டவர் அந்த ஷெப்பர்ட். ஓகே, his sheep would know his voice and respond to his offer. காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. he is the door, he is the என்ன சொல்லுவாங்க, ஜெனரேஷன்ல இருந்து வந்தது, எப்படிப்பட்டு நம்ம வந்தோமோ, நம்மளோட அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டிங்க இவங்க எல்லாம் வந்த ஸ்டைல், நம்ம பழைய தாட், பழைய பேட்டர்ங்க, பழைய ரிலிஜியஸ் திங்ஸ்ங்க, இது எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்காக தாங்க நம்மளுக்கு அந்த லிபர்ட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பிரேக் பண்ணும், இதெல்லாம் வேணாம் நம்ம வாழ்க்கையில, இது இருக்கக்கூடாது அப்படி சொல்லித்தான் இந்த மாதிரி பரபஸ கொடுத்து நம்மளுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்குறாரு. சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு. ஏன்னா ஆண்டவர் டைரக்டா வந்து நம்ம சொன்னா, இது செய்யறது தவறு, இது இப்படி செய்யக்கூடாது, என்ன அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லாம அழகா நம்மளுக்கு அத பக்கமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியா சொல்லு, இதுலதான் நம்ம அப்படின்னு அந்த மனசு பாருங்க, நம்மளோட அந்த அன்பான அந்த அன்பு. ஏன்னா நம்ம ஏதாச்சும் வேலை செஞ்சோம்னா இல்ல நம்ம செய்யும் போது இருந்துச்சுன்னா போய் சொல்ல, என்னால இது பாய்க்க முடியாது, இது மாதிரி செய்யக்கூடாது, இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட போய் திணிக்க கூடாது. ஓகே, சரியில்லை. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேற மாதிரி இருக்கும். ஆனா அது சரியாக நம்ம கொண்டுட்டு வரணும். அதுதான் ஆண்டவர் அவரு தேவகுமாரன்னு ஜனங்களுக்கு நேராக சொல்லி இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு அந்த கட்டாயப்படுத்தாம இந்த பெரபஸ ஓவியத்தை கொடுத்து இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நம்மளுக்கு கத்துக் கொடுக்கற. பார்த்தீங்களா, இதுதாங்க ராஜ்யத்தின் வல்லமை, இதுதான் ராஜ்யத்தின் அன்பு. ஓகே, இதுதான் ராஜ்யத்தின் அன்பு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் இத படிங்க. The two builders, Matthew 7:24-27 படிங்க. Matthew 7:24-27 வரைக்கும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்தது, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். Amen. So everyone who hears these words of mine and acts upon them will be like a sensible man who built his house upon the rock. So rock கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல தேவனோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து
கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தை பிரகாரம் ராஜ்யத்தை பிரகாரம் வெளிப்படுத்த பிரகாரம் நம்ம கட்டும் போது நம்ம வீடு, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட செய்கின்ற காரியங்கள், சபைகளும் சரி, நம்மளோட லீடர்ஷிப் செய்யற ஊழியமும் சரி, நிச்சயமாக அது ஸ்ட்ராங்காக நிற்கும். And the rain fell and the floods came and the winds blew and it is that yet it did not fall because it had been founded on the rock. எவ்வளவோ காரியங்க ஒரு ஸ்டாம் போல இப்ப நம்ம படிக்கிறோம், பயங்கரமான மரம் மரங்கள் இங்க மரம் பயங்கரமாக உழுதுகிட்டு இருக்கு. எவ்வளவு காரியம் வெள்ளம் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் நடக்குது, வெளியே உள்ள பயங்கரமான ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சில நேரம் பயம் வரும் நம்மளுக்கு. ஐயோ இதெல்லாம் என்ன இப்படி, ஏன் இங்க நம்ம இருக்கிற இடத்துல மரம் காரி ஓடிட்டு போகும்போது மரம் எல்லாம் உழுவுதுன்னு நம்ம கேள்விப்படுறோமே அப்படின்னு அந்த பயம் இருக்கும். ஆனா ஆண்டோட மேல நம்ம கட்டும் போதுங்க, வார்த்தையிலையும் தேவனோட ராஜ்யத்துல வெளிப்படுத்தல நம்மளுக்கு கிடைக்கும் போது எப்படி ஜெபம் பண்றது, எப்படி மேற்கொள்றது, எப்படி நடக்கிறது, எங்க போறது, எந்த இடத்துல நிக்கிறது, யார பாக்குறது, இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏன்னா வசனத்துல பேசியிருக்காரு, ஆண்டு சொல்லியிருக்காரு, and everyone who hears these words of mine and does not do them, இங்க வசனத்துல எழுதியிருக்கு ஆங்கிலத்துல, will be like a stupid or foolish man who built his house upon the sand. இதுதாங்க. அப்பனா வார்த்தை who hears these words of mine, வார்த்தை கேட்டுட்டாங்க, ஆண்டவர் வார்த்தை கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, எடுத்துக்கிட்டாங்க, ஆனா செயல்படுத்தல. And the rain fell and the floods came and the winds blew and beat against that house and it fell and great and complete was the fall of it. இந்த மாதிரி உழுவுறவங்க அவங்க திருப்பி ஆண்டவர் blame பண்ண முடியாது. என்னடா நான் சர்ச்சுக்கு போறேன், வசனத்தை தான் நான் கேட்கிறேன், இதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் ஜெபம் பண்றேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு நடக்குது? ஏன்னா ஆவியை நிரம்பி கட்டணுங்க. ஆவியை நிரம்பி நம்ம அந்த வார்த்தை கேட்டு நம்ம கட்டாம நம்ம சொந்த சிந்தனைக்குள்ள போய் இந்த பரபல்ஸ்ல இந்த ஓவியத்தை எடுத்து ராஜ்யத்தின் அந்த சீக்கிரட் ராஜ்யத்தின் கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம பார்க்காம அது விபத்துக்குள்ள போவாம நம்ம சொந்தமாவே இதுதான் செய்யறது போச்சு போய் அடி ஊவோம். அடி ஊன பிறகு நம்ம ஆண்டோட பிளேம் பண்ண முடியாது. ஜெபம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், வாட் கேட்க நடக்குது அப்படின்னு திருப்பி கேட்க முடியாது. ஏன்னா கட்டுற இடத்துல நம்ம கட்டல. ரெவலேஷன் தீர்க்க தரிசனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே பிரகாரம் நம்ம செய்யல. When Jesus had finished these sayings, all right, the crowds were astonished and overwhelmed with bewildered wonder at his teaching. Okay, 28 படிங்க, ஒண்ணே இந்த வசனம். இயேசு அந்த வார்த்தையை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் தங்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருக்கு போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் உங்களுக்கு நடக்கும், இதுதான் உங்களுக்கு நடக்கும். When Jesus had finished his sayings, the crowds were astonished and overwhelmed with bewildered wonder at his teaching. நீங்க ஆவியால் நிரப்பப்பட்டு இந்த ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஓவியத்தையும் எடுத்து அவர் கொடுக்க தீர்க்க தரிசனம் எடுத்து நீங்க பேசும்போது உங்களோட தெரிஞ்ச ஜனமும் சரி, சபையும் சரி, உங்களோட கூட்டாளிகளும் சரி, வீட்டிலையும் எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரிங்க, இந்த வார்த்தை ஒரு பெரிய ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஜனங்க உங்களை பார்ப்பாங்க. அது நடக்கும், இது உண்மை, இது சத்தியம், வார்த்தையில இருக்கு. ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் முடித்த பிறகு அந்த ஜனமே அப்படியே ஆச்சரியப்பட்டு அஸ்டானிஷ், ஆங்கிலத்துல அஸ்டானிஷ், ஓவர்வெல்ம்ட் and bewildered with his teaching. இதுதான் தேர்ந்தெடுத்த ஜனங்க ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை கொடுக்கும் போது ஜனங்க உங்களை அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க நிச்சயம் இது ஆண்டோட உங்களை ஜனங்க உங்களை பார்த்து ஒரு சபையை பார்த்து பிரமிச்சு போவ அளவுக்கு ஆண்டவர் செய்வாரு. Amen. Okay, the barren fig tree, இத பாப்போம். லூக்கா 13:6-9 படிங்க. லூக்கா 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்.
அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். Amen. Amen. And he told them this parable. A certain man had a fig tree planted in his vineyard, and he came looking for fruit on it, but did not find. So he said to the wine dresser, see here, for these 3 years I've come looking for fruit on this fig tree, and I find none. Cut it down. வெட்டி போடுங்க. ஏன்னா கனி கொடுக்கலையா? அப்ப எதுக்கு இந்த மரம்? Why should he continue also to use up the ground? All right, to deplete the soil. எதுக்கு இந்த இடத்தை அது எடுக்க? வேற மரத்தை நம்ம நட்டு வைக்கலாமே. But he replied to him, leave it alone, sir. Just this 1 more year till I dig around it and put manure. Then perhaps it will bear fruit after this. But if not, you can cut it down and out. அப்பனா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சான்ஸ். எல்லாருக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறாரு. இந்த பரபல அர்த்தம், everybody is given a chance. கனி கொடுக்கிறதுக்கு நம்ம கனி கொடுக்கணும். ஆவியை நிரம்பி நம்ம கனி கொடுக்கணும். ஆவியை நிரம்பி நம்ம கனி கொடுக்கலன்னா அவர் எந்த நேரம் சரி நம்மளே வாய்ப்பு கொடுப்போம் சத்ருவான் வந்து அழிக்கிறதுக்கு, வேரோட பிடுங்கிறதுக்கு நம்ம தான் அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். சோ அதனால தான் கனி கொடுக்கிற ஜனமாக நம்ம இருக்கணும். கனி கொடுக்கிற தேசமாக நம்ம மாறணும். கனி கொடுக்கிற ஒரு ராயல் பிரிஸ்ட்ஹுட் ஜாதியாக நம்ம மாறணும். அப்பதாங்க நீங்க பாருங்க, இந்த சர்டன் மேன் வந்து தேடும் போது அப்ப ஜனங்க நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி பேரபிள்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறது, இது இன்னும் அதிகமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் அதிகமாக டீப்பா நம்ம போறதுக்கு ஜெப வாழ்க்கைகளுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். இந்த 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 ஹோம்ஒர்க் எடுத்து நீங்க அனுதினம் செய்யுங்க. ஒரு பேரபிள், ஒரு வசனத்தை எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் வித்தியாசமாக பேசுவாருங்க. அப்ப நீங்க வேலைக்கு போகும்போது இந்த பேரபிள் உங்களோட வேலை இடத்துல எப்படி இருக்கு அது வித்தியாசமாக மாறும். எப்படின்னா உங்க வேலை இடத்துல உங்களோட ஸ்டாஃபா இல்ல உங்க வேலை பார்க்கறவங்க இவங்க செய்யலன்னா எப்படி உங்களுக்கு நீங்க கொடுக்க நீங்க செய்யற வேலை சரியா செய்யல, அறிவு ஒழுங்கா செய்ய நீங்க கேட்டு செய்யறாங்க பண்ணாங்க நம்ம இந்த நபரை உட்கார வச்சு நான் பேசுறேன், நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னும் 1 வருஷம் நான் சான்ஸ் கொடுக்குறேன், பார்ப்போம். இல்லைன்னா அப்புறம் நான் வேலை இருந்து தூக்கிடுறேன். இல்ல சர்ச்சுக்கு நீங்க ஒரு லீடர்ஷிப், ஒரு சிஸ்டர் ஒரு பாதர் லீடர்ஷிப் கொடுக்குறீங்க. இந்த லீடர்ஷிப்ல நீங்க 10 பேர் கொடுத்து இவங்கள நீங்க கவனிங்க. ஆஷரிங்க்கு நீங்க கொடுக்குறீங்க பொறுப்பு, ஓகே, இல்ல ஒரு மினிஸ்ட்ரிய நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இவங்க கனி இல்லாம மத்தவங்க எல்லாத்தையும் போட்டு ஏசிக்கிட்டு அந்த வேலை ஒழுங்கா செய்யாம கனி கொடுக்காம இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப இந்த தலைவர் இந்த தலைவி என்ன செய்வீங்க? தூக்கிடுவீங்களா? இல்ல இது ஒரு பிரோஜனமே இல்ல, நான் வெட்ட போறேன், இந்த பதிவுல நான் தூக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? இல்ல இவங்களை தனியா கூட்டிட்டு போய் இன்னும் ஒரே ஒரு முறை, இன்னும் ஒரே ஒரு வருஷம் நான் வந்து எதனால இவங்க இப்படி செய்யறாங்க, ஏன் ஒழுங்கா இந்த தலைமத்துவம் எடுத்து ஏன் ஒழுங்கா கத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பேசி இன்னொரு முறை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவனோட வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணி 1 வருஷம் நீங்க சான்ஸ் கொடுக்க போறீங்களா? இதுதாங்க இந்த பேரபிள். சோ எந்த இடத்துல இந்த பேரபிள் நீங்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம். சோ இந்த பேரபிள் ஓவியத்தை எடுத்துட்டு இதுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு இல்ல, அது எல்லா வாழ்க்கையிலும் எல்லா இடத்துலயும் இந்த பேரபிள் வித்தியாசமாக மாறும். வித்தியாசமாக அதனாலதான் சொல்றேன், ஆவியின் ஒருத்தவங்க கொடுப்பாரு இந்த வெளிப்படுத்தல, ஆவியின் ஒருத்தவங்க கொடுப்பாரு பாருங்க. வேலை இடத்துல வேற மாதிரி இருக்கு, சர்ச்ல வேற மாதிரி இருக்கு, ஓகே, வீட்டுல வேற மாதிரி இருக்கு. வீட்டுல உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்றீங்க இது செய்ய இது செய்ய இது செய்யுன்னு சொல்றீங்க, அடுக்கு 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 அங்க கல்வ பல வருஷமா சான்ஸ் கொடுப்போம் மாறுறதுக்கு. பாருங்க
இந்த பெரபல் எங்க நம்ம பயன்படுத்தலாம் பாத்தீங்களா? இல்ல நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஊழியம் ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மள அனுப்புறாரு, அந்த இடத்துல நம்ம போய் செய்யறோம் ஊழியத்தை, செஞ்சுக்கிட்டே இருக்கோம், சரியா வரமாட்டுது, செஞ்சுக்கிட்டே சரியா இருக்கும், அது சரியா வரமாட்டுது. அப்ப நம்ம சொல்ல முடியுமா, ஆண்டவர் நீ அனுப்புனாரு இந்த இடத்துக்கு, ஆனா இது சரியா வரமாட்டுது, நான் வெளியாக போறேன், முடியல அப்படி சொல்லி நீங்க வந்து அந்த முடிவு எடுத்துட்டீங்களா? இல்ல நீங்க சொல்ல போறீங்களா, ஆண்டவர் என்கிட்ட திட்டவட்டமா பேசினாரு, இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் நான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பரவாயில்ல இந்த இடத்துல ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரே உங்களோட சித்தம்னா இன்னும் ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்துல வெளிப்படுத்த கொடுத்து வல்லமையாக ஜெபத்துல நான் காட்டி அது என்ன மாற்றம் மாட்டேது, ஏன் இந்த விடுதலை நடக்க மாட்டேது அப்படி சொல்லி போது அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கும் போது, வெளிப்படுத்த பிரகாரம் நீங்க ஜெபம் பண்ணும்போது, வெளிப்படுத்த பிரகாரம் நீங்க அறிக்கை இடும் போது என்ன நடக்கும்? நிச்சயமாக அத்தனை வருஷம் நடக்காதது நீங்க எழுப்புதற்குள்ள வந்தனால ஒரு வருஷத்துல பெரிய கனி கொடுக்கிற இடமாக அது மாறும் உங்கனால. ஆமென். சோ இதுதாங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம பெரபல்ஸ பாவிக்கிறது, பெரபல்ஸ்னா ஏன்னா எந்த இடத்துலயும் நம்ம பாவிக்கலாம், ஆவியானவர் காட்டுவாரு, இதை நீ படிச்சீங்க தானே, ஓகே இதை நீ படிச்சனால இந்த இடத்துல இதை பயன்படுத்து, இது நீ படிச்சனால இந்த இடத்த பயன்படுத்து. நம்ம ஓவியத்தை நீங்க ஹோம்வொர்க் எடுத்து நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க சபையிலும் சரி, நீங்க எந்த இடத்துக்கு போனா, நீங்க பிசினஸ் செஞ்சாலும் சரி, இந்த ஓவியம் உங்ககிட்ட பேசும்போது அந்த காரியத்தை எப்படி அழகா நீங்க மேற்கொள்றது, மத்தவங்ககிட்ட சொல்லி கொடுக்கறதுன்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. அப்ப உங்க சுத்தி இருக்கிற ஜனங்க, உங்க கீழே இருக்கிற லீடர்ஷிப்பும் சரி, உங்க வேலை இடத்துல கீழே இருக்கிற ஸ்டாஃபும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவங்க உங்களை பார்த்து பிரமிச்சு போற அளவுக்கு ஆண்டவர் செய்வாரு. அதுதான் வசனத்தை நம்ம படிச்சோம். ஆமென். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. தி நெக்ஸ்ட் டைம் போறதுனால இந்த லேகிங்னால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நான் கத்துக்கிட்டு முடிச்சிடுறேன் இத. ஓகே, மேத்யூ parables concerning kingdom judgment இதுக்கு போவோம். மேத்யூ 25:31 46 வரைக்கும். ஓகே, மேத்யூ 20 படிங்க ப்ளீஸ். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரும் கூட வரும்போதே தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். Sorry, Pastor. Matthew 25 or 26 hours, sir? Matthew 25:31 to 46. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரதுமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உன்னை தாகம் உள்ளவரை கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உன் வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறார்களும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்த அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவே இல்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவர்களாகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கு செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆமென். ஓகே, ஆமென். ஆல்ரைட். இது வந்து இந்த and all the holy வல்லமையாக நீங்க பாருங்க, அவரோட த்ரோன் மகிமை. இது வந்து டைம்ல ஆண்டவர் போக போக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ண இந்த வெளிப்படுத்தல உங்களோட ஆவிக்குரிய கண்கள்ல திறக்கப்பட்டு நீங்க பாப்பீங்க. ஓகே, இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு காட்ட போறாரு. அதுதான் யோவானுக்கு வெளிப்படுத்தல ஆண்டவர் காட்டினாரு, இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். ஓகே, சோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அதே சமயத்துல உங்களை எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்றேன். ஓகே, ஊக்கத்தை கொடுக்குறேன். டீப்பாக நீங்க போங்க. இந்த வசனம் இவ்வளவு நீட்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இது வந்து குட்டீஸ் பத்தியா சொல்றாரு? நம்மளுக்கு ஆண்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, துணிமணி கொடுக்கறது, இதை மட்டும் தான் குறித்து பேசுறாரா? இல்ல என்னதுன்னு உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படும். தனியாக கொடுக்கப்படும். உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்றேன். When the Son of Man comes in his glory and all the holy angels with him, then he will sit on the throne of his glory. வா, இத பாருங்களேன். உங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க அதிகமாக நீங்க ஜெபத்துல இறங்கணும்னு ஆண்டவரு அவரோட சிம்மாசனத்தை உங்ககிட்ட காட்டுவாருங்க. அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கிற அந்த தெய்வ குமாரனை நீங்க பாப்பீங்க. இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு செய்யற பெரிய வல்லமையான காரியம். All nations will be gathered before him and he will separate them from one another as a shepherd separates his sheep from the goats. Okay, sheep-ம் goats-க்கும் வித்தியாசம் இருக்குல்ல? நம்ம தானே பாக்குறோம், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். ஆடு வித்தியாசமா இருக்குல்ல? ஷீப்க்கும் கோட்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். ஓகே, அது நான் டீப்பா சொல்ல லேட்டா நான் ஷேர் பண்றேன். And so அவர் ஆண்டவர் சூஸ் பண்ணி நிக்க வைக்கிறாரு. அந்த காலகட்டம் இருக்கும், நம்மளே தேர்ந்தெடுத்துக்கணுங்க. We must choose. Then the king will say to those at his right hand, come you blessed of my father, all right, inherit the kingdom prepared for you from the foundation of the world. உங்களுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் பரலோகத்தை ராஜ்யத்தை அவர் அழகா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு நம்மளுக்கு. இந்த பெரபிள்ஸ நம்ம படிக்கிறோம். இது ஆக்சுவலி இது என்ன பெரபிள்னா, இது வெளிப்படுத்துதல். இது இந்த பெரபிள் சொல்றதோட இது ஒரு வெளிப்படுத்துதல். இதுல ஆழமாக காரியத்தை ஆண்டவர் இதுல நமக்கு காட்டுறாரு. For I was hungry and you gave me food. I was thirsty and you gave me something to drink. I was a stranger, you brought me together with yourself and welcomed and entertained and lodged me. இதுதான் சபை. இதுதான் சபை. I was naked and you clothed me. I was sick and you visited me with help and ministering care. I was in prison and you came to see me. நான் சிறைச்சாலை. சிறைச்சாலைனா அந்த உள்ளுக்கு இருக்கிற சிறைச்சாலை மட்டும் இல்ல, எத்தனையோ பேருங்க இவன் நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில கூட அவங்க சிந்தனை சிறைச்சாலையில அடைச்சு போயிருக்காங்க. அவங்க ஆவியின் சிறைச்சாலையில போய் அடைச்சு இருக்காங்க. சோ இவங்க நம்மளை தேடி வரும்போது சபைகள் என்ன செய்யும்? தயாராக இருக்குமா? ஓகே, சபைகள் தயாராக இருக்கா? அவங்க வந்து சில பேர் வராங்க, டெலிவரன்ஸ்க்கு வராங்க. சபை தயாராக இருக்கா?
இந்த டெலிவரன்ஸ் செய்யறதுக்கு. இப்ப சில இடத்துல நம்ம கேட்டோம்னா எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க, சொல்றாங்க ஒரு நபருக்கு டெலிவரன்ஸ் தேவைப்படுது, ஆனா அந்த சபையில செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. அது அவங்க எடுத்து செய்ய மாட்டாங்களாம், இது அந்த சபைக்கு அது கொடுக்கப்படலையா அப்படி சொல்லி அனுப்பிவிடுறாங்களாம். ஒரு சபைக்கு போயிட்டு இன்னொரு சபைக்கு போயிட்டு இன்னொரு சபை. அப்ப சபை என்ன நடக்குது சபையில? ஏன் எதனால இது நடக்க மாட்டுது? ஏன் அப்படி? அவங்க சிறைச்சாலையில இருக்காங்க, சிறைச்சாலையில இருந்து வர்றாங்க, ஆனா நம்ம தள்ளி விடுறோம், வேணாம். ஏன்னா சில பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி டெலிவரி செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோன்னே அந்த சத்ருவான்னு பின்னாலேயே ஃபாலோ பண்ணுமா அவங்க வீட்டு வரைக்கும். அந்த டீமன்ஸ் இது சொல்லியிருக்காங்க. ஏன் லீடர்ஸுக்கு வர இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்படிதான் ஒரு தடவை டெலிவரி பண்ணுனா அவங்க சிறைச்சாலை, அவங்க ஆவி சிறைச்சாலைக்குள்ள அழைத்து இருந்தது. அது என் கண்ணால நான் பார்த்தேன், என் ஆவி கண்ணால பார்த்தேன். ஆனா செய்ய முடியாது, ஏன்னா நான் செஞ்சேன்னா நான் வீட்டுக்கு போயிட்டோன்னா அது பின்னால வருமா, இப்படி சொல்லியிருக்காங்க. சோ சபை எந்த கட்டத்துல இருக்கு? இப்ப நம்ம லீடர்ஸ்க்கு எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம? ஓகே, சரி, அது ஒரு பக்கம். I was naked and you clothed me. I was sick and you visited me with help and ministering care. I was in prison and you நம்ம இருக்கணும். இதுதான் ஆண்டவர். இது ரொம்ப வருவாங்க, ஆனா அவங்க சொல்ல முடியாத காலத்துல இருப்பாங்க. நம்ம சேர்ச் தயாராக இருக்க உதவி செய்யறதுக்கு. இல்ல இதெல்லாம் பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது, நம்ம இன்வால்வ் பண்ணனா அது அப்புறம் நம்ம சபைக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும். அதனால நம்ம அழகா தள்ளி விட்டுருவோம். அழகா பட்டர் போட்டு தண்ணி குடிச்சு காஃபி கொடுத்து எல்லாமே கொடுத்து நம்ம அழகா அனுப்பி விட்டுருவோம். அப்படி இருக்குமா நம்ம சபை? Okay, then the just and upright will answer him, Lord, when did we see you hungry and gave you food, or thirsty and gave you something to drink? And when did we see you a stranger and welcome and entertain you, or naked and clothe you? And when did we see you sick or in prison? Of this my brother did it for me. Okay, என்ன சொல்றாங்கன்னா, வந்தாலும் இவங்க பெரிய லெவல் இருக்காங்களா, இவங்க பணம் இருக்குதா, இவங்க ப்ரொஃபஷனல்ஸா, இவங்க செஞ்சோம்னா கிடைக்குமா அப்படின்னு இல்ல, இவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து அன்பு வேணும். அவங்களுக்கு நம்ம அந்த அன்பை கொடுக்கணும். இவங்களுக்கு நம்ம டெலிவரன்ஸ் காட்டணும், ஹீலிங் நடக்கணும். இதெல்லாம் நம்ம பாக்குறோமா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு இந்த கேள்வி. பாருங்க, என்னது, நான் வந்தேன்னு ஆண்டவர் சொல்லல, இவங்களை எல்லாமே நான் அனுப்பிவிட்டேன், நீ செஞ்சிருக்க அப்படின்னு அந்த வார்த்தை அந்த ராஜா, அதாவது தேவகுமாரன் சொல்றாரு. Then he was said to those that is left, be gone from me, எங்கிருந்து போ, cursed into the eternal fire prepared for the devil and his angels. இதோட இந்த வசனத்தை நான் ஸ்டாப் பண்றேன். And he was said to those at his left hand, be gone from me, you cursed, into the eternal fire prepared for the devil and his angels. சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம தவறு பண்ணிட்டோம்னா, நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்னா நம்ம மனம் திரும்ப தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா ஆதி காலத்துல ஆண்டவர் இறந்தாரு, ஆண்டவர் அடிப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தாரு. நம்ம பழைய பாவம், நடுவில் உள்ள பாவமும், செய்ய போற பாவமும் எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப தேவையில்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வசனத்துல போட்டிருக்கு, be gone from me, you cursed into the eternal fire prepared for the devil and his angels. இங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம தவறு செய்யக்கூடாதுங்க, பாவத்துல உழக்கூடாது. தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்கலாம், பாவத்துல உழுந்துட்டா நம்ம மன்னிப்பு கேட்கணும், நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்திக்கணும், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புதல் வரணும், the renewing of mind இருக்கணும். இது இருந்தா தான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம செய்ய முடியும். இது இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை பரவாயில்ல, ஆண்டோட நடந்துகிட்டு இருக்கேன், கிருபையில நான் வாழ்றேன், கிருபையிலேயே நான் இருக்கிறேன். ஆண்டவர் பிரிப்பாரு, எது கோட்டு எது ஷீப்னு அங்க பிரிக்கும் போது கத்த முடியாது, கத்துனா கூட ஒன்னும் கிடைக்காது. சோ இதுதான் இந்த பெரபிள்ஸ் ஆண்டவர் வித்தியாசமாக நமக்கு கொடுக்குறாரு. அதே சமயத்துல நீங்க ஆழமாக நீங்க போங்களேன், நீங்க போகும்போது இந்த பெரபிள்ஸ் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக மாத்தோம். நீங்க சில பேர் இங்க இருக்கீங்க, நீங்க ப்ரீசனஸ் எல்லாம் போய் நீங்க விசிட் பண்ணி நீங்க ப்ரே பண்ணிருக்கீங்க. ப்ரீசனஸ்ங்களுக்கு அதுங்களுக்கு அந்த மாதிரி எதுக்கு இந்த சிறைச்சாலையில அவங்க போனாங்கன்னு சொல்லி அது அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படி.
ஓகே, சோ நீங்க போய் ஆண்டோட வார்த்தையை எத்தனை பேர் நீங்க இருக்கீங்க, நான் பாக்குறேன், நீங்க கொடுத்திருக்கீங்க. இது நிச்சயமாக ஆண்டோரு ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு, சபைக்குன்னு பெரிய காரியத்தை செய்வாரு. ஆண்டோர் மறக்க மாட்டாரு. நீங்க போய் செய்த இந்த காரியத்தை எல்லாத்தையும் இந்த வசனத்துல இங்கே போட்டிருக்கு. ஆண்டவரே, நீ ஆசீர்வாதப்பட்டவர், என்னோட ரைட் ஹேண்ட் சொன்னா ஆசீர்வாதங்க. So you shall be blessed. Amen. Okay. Now, let us go to chapter 11. Okay, before நம்ம chapter 11 போறதுக்கு வந்து நான் இந்த டைட்டில் kingdom judgment. Okay, இதை நம்ம பார்ப்போம். Parables concerning the value of the kingdom. Matthew 13 வசனம் 44. அது படிங்க. Matthew 13 வசனம் 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். ஓகே, இந்த பரபல் என்ன காட்டுதுன்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஆஃப் சச் கிரேட் வேல்யூ, பயங்கரமான வேல்யூங்க, பிரைஸ்லெஸ்ங்க. அது வந்து அந்த கிங்டமோட ரெவலேஷன் இருக்குல்ல, அந்த மிஸ்ட்ரிஸ் ஆண்டோட பரபல்ஸ் நம்ம படிச்சோம், அதோட பயங்கரமான சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரிஸ இதை நம்ம நோண்ட 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 நான் சொல்றேங்க, இது வந்து நீங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பில்லியனர்ஸ் ஆயிடுவீங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லியனர்ஸ், நிறைய ஜில்லியன். ஓகே, அது வந்து நம்ம ஹியூமனோட ஃபார்ம்ல அந்த வார்த்தையை சொல்றோம். ஆனா நீங்க இந்த சீக்ரெட்டை தோண்ட 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 நீங்க சப்பாசிங்க. யாரு சப்பாஸ் பண்ணுவீங்க? பில் கேட்ஸ் சப்பாஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கிங்டமோட விஸ்டம் அடங்கி கிடக்கு. The wisdom of the kingdom is there, right there. தோண்டுங்க, ஜெபத்துல தோண்டுங்க. அந்த ஆவியானோட நிரம்பி அவர்கிட்ட கேட்டு, ஆவியானவரே இதை நான் தோண்டி எடுக்கணும், இது வல்லமையானது, அந்த மாதிரி உங்களோட பணக்கார மகனாக நான் வரணும்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கேட்கும் போது உங்ககிட்ட காட்டுவாரு எப்படி தோன்றதுன்னு. அந்த பலத்தை அவரு கொடுப்பாரு. அதுதான் might and power of the spirit. Amen. சோ இது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். சோ அதோட இது இப்ப நம்ம பண்ண முடியாது. ஆனா நீங்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்புறம் தான் அந்த வெளிப்பாடு பண்ணுவீங்க. அந்த வெளிப்பாடு எடுத்துட்டு நீங்க நடக்கும்போது வாழ்க்கை ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ என்னன்னு. போது அவர் எப்படி பணக்காரவர்னு நம்ம பார்ப்போம். மலேசியால நம்ம இருக்கிற அகோங்க, பிரமாய்ஸ்வரி, அவங்க நடந்து போகும்போது அவங்க நிக்கும் போது, ஓ நம்ம ராஜா அகோங்கிட்ட போய் கை கொடுத்து அப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம எடுப்போம். ஓகேயா? ஆனா உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஷர், இந்த ட்ரெஷர் ஸ்பிரிச்சுவல் ரேம்ல நீங்க வளர்ந்து நீங்க பொசஷனா இருக்கும் போது ஜனங்க உங்ககிட்ட தேடி வந்து கேட்கும் போது அது எப்படி கனப்படுத்துவாங்க ஆண்டவரு. அப்போ உலகத்துல இருக்கிற மனிதனே அந்த மாதிரி மனிதன்க கனப்படுத்தும் போது நீங்க ஆண்டவரோட ராஜ்யத்தோட ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ்ங்க, ரிச்சஸ நீங்க தோண்டி எடுத்து உங்ககிட்ட இருக்கும் போது எப்படி அனுப்புவார் ஆண்டவருங்க உங்ககிட்ட. என்ன மாதிரி பிளெஸிங்ஸ் வந்து சேரும் உங்ககிட்ட. The children of God shall remain blessed. The children of God shall remain prospered. The children of God has the precious stones. உங்ககிட்ட தான் இருக்கு, கொடுக்கப்படுது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தோண்டுங்க, தோண்டி எடுங்க. அது எடுக்கும் போது தான் தெரியுங்க அதோட வேல்யூ. அந்த வேல்யூ உங்க கையில இருக்கும் போது அது அப்படியே ஷைனிங் கொடுக்கும்ல, எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னன்னு அது பளிச்சுன்னு இருக்கு, இது என்ன ஸ்டோன்னு உங்களை வந்து தேடுவாங்க. ஓகே, இதுதான் இந்த ப்ரெஷஸ் parable. நான் கொடுக்குற வார்த்தை ப்ரெஷஸ் parable.
Okay, the Good Samaritan. Now let's go to one more in the chapter 10. ஒண்ணே வசனத்தை படிச்சுட்டு then நம்ம chapter 11க்கு போயிருவோம். மத்தேயு 21:28-32. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபம் பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். Amen. Amen. Okay, இங்க ஆண்டவர் கேள்வி கேட்டிருக்காரு. பரபசச்சி, there was a man who had 2 sons. He came to the first and said, son, go and work today in the vineyard. Okay, மகனை போய் வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் போக மாட்டேன்னு திடீர்னு மனசை மைனை மாத்திக்கிட்டாராம். இதே போலதான் சில இடத்துல நம்ம வந்து ஊழியத்தை கொடுப்போம், ஊழியம் செய்யுங்கப்பா, இது செய்யுங்கப்பான்னு. இல்ல நான் போக மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. நான் செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே டைம்ல நம்ம கொஞ்சம் சான்ஸை கொடுத்தோம்னா பரவாயில்ல, திருப்பி நம்ம பார்ப்போம், விட்டு கொடுத்து பார்ப்போமே என்னதான் சொல்றாங்கன்னு அப்படின்னு செய்யும் போது அது திடீர்னு அந்த மாற்றம் வரும். சோ யார் எந்த நேரத்துல மாறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. திடீர்னு நம்ம பார்ப்போம், இவங்க மாறுவாங்க, இவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, சில காரியத்தை செய்யறாங்க, அதனால இவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அப்ப மாறாம அப்படியே உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நம்ம எங்க போறோம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி ஜெபம் பண்றோம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி பிரசங்கம் பண்றோம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஊழியம் எப்படி செய்யறோம் பார்த்துட்டு. மகள்களோ நம்ம வச்சு நம்ம தீர்மானம் எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு எந்த நேரத்துல யாரு மாறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. அது ஆண்டவருக்கு மட்டுமே தெரியும். சில நேரத்துல நம்ம பாடம் கத்து கொடுக்கறதுக்காகத்தான் சில நேரம் இந்த காரியெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்மளே நினைப்போம், இந்த பையனுக்கு நம்ம ஊழியத்தை கொடுப்போம் அப்படின்னு. ஆனா அனாயிண்டிங் சொல்றது, அபிஷேகம் சொல்றது, கிஃப்ட்னு சொல்றது, தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றது ஒரு சிலருக்கு அங்க இருக்கும். ஆனா நம்ம ஆண்டோட்ட கேட்காம நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம நினைச்சிட்டு கொடுப்போம். ஆனா அந்த 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 நபரை வந்து அதை எடுத்துக்கொண்டு சரியாக செய்யாம போறது, பேரை கெடுக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இவங்க நம்மளுக்கு விருப்பப்பட்டனால நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம கொடுக்குறோம்னு. இப்ப இந்த சனை பார்ப்போமே, he was not, but afterward he changed his mind and then நான் செஞ்சிருவேன், முடியும், என்னால இத்தனை நாளுக்குள்ள நான் செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சிருக்கேன் அதனால செஞ்சிருவேன் சொல்லிட்டு செஞ்சிருவேன் சொல்லிட்டு கடைசியா நீங்க தேடுங்க, அந்த வேலை செய்யவே செய்ய மாட்டாங்க. அவங்க இன்னொரு லோகத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்கிட்ட நம்ம போய் சொல்லும் போது இது சரியா இல்ல எனக்கு தெரியல செய்ய முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொல்றேன், ஜெபத்துல இருந்து சொல்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்க போய் இன்னொரு நாள் கேட்கும் போது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படி வந்து காட்டுவாங்க. அதனாலதான் நம்ம யாரையும் எடை போட்டுற முடியாது. முன்னுக்கு இருக்கிறவங்க திடீர்னு பின்னால இருப்பாங்க, பின்னால அமர்ந்து இருக்கிறவங்க முன்னுக்கு வருவாங்க. சோ நம்ம யாரையும் எடை போட்டக்கூடாது. Which of the two did the will of the Father? They replied, the first one. Jesus said to them, truly I tell you, the tax collectors and the harlots will get into the kingdom of heaven before you. பாருங்களேன் என்ன சொல்லிருக்கான் ஆண்டவரு. டாக்ஸ் கலெக்டர்ஸ்ங்க யார் நம்ம கண்ணு பார்க்கிறதுக்கு வேஸ்ட் ஆங்கிலத்தை சொல்லுவோம், வேஸ்ட்னு. எப்ப வேஸ்ட்னு நினைக்கிறோமோ அவங்க தான் பரலோகத்துல உட்கார்ந்து இருப்பாங்களாம். யாரு நம்ம நினைக்கிறோமோ இவங்க ஓகே, இவங்க நல்லா உடுத்திக்கிட்டு வந்திருக்காங்க, இவங்க நல்லா செய்வாங்க, இவங்க வெரி குட் பேச்சை கேட்பாங்கன்னா அவங்க தாங்க உங்க பின்னால் நின்று குத்துவாங்க. ஓகே,
இந்த மாதிரிதான். சோ அதனால ரொம்ப தெக்க பண்ணிக்குவோம். யாரு பரலோகத்துல இருப்பாங்க, இங்க வசனத்துல ஆண்டு சொல்லியிருக்காரு, ஏமாந்திர வேணாம். For John came to you walking in the way of an upright man in right standing with God, and you did not believe him. But the tax collectors and the harlots did believe him. And you, even when you saw that, did not afterward change your minds and believe him and rely on what John the Baptist வந்து கத்தி கத்தி பேசியிருக்காரு, லோக்காரி சொல்லியிருக்காரு, நம்புறவங்க நம்பிட்டாங்க. என்ன காரியத்தை நம்ம குறித்து நம்ம பேசுறோம், என்ன எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கிறாரு, அந்த வெளிப்படுத்தல் பிரகாரம் ஆவியானவர் கூட நம்ம நடந்து, ஆவியானவர் கூட நம்ம நிரம்பி, ஆங்கில வசனத்தை போட்டிருக்கு full control, fullness of the Holy Spirit and full control. இப்ப நான் கொடுக்கல, அது நீங்க படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஆவியானவர் நிரம்பப்பட்டது லூக் சாப்டர் 4ல, லூக்கா 4ல ஆண்டவருக்கு மேல the Holy Spirit came down upon him. He was filled with the Holy Spirit and controlled by the Holy Spirit. So நம்ம வந்து ஆவியானவர் நிரம்பப்பட்டிருக்கணும். அது மட்டும் பத்தாது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், முழுமையாக நம்மளை பயன்படுத்த, முழுமையாக ஞானத்துல பயன்படுத்துறதுக்கு, முழுமையாக ரெவலேஷனும் மிஸ்ட்ரீஸ் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லி கொண்டு போவாரு. முக்கியமாக நம்மளுக்கு முக்கியம். அதனால சபையை நான் சொல்றேன், நீங்க அதிகமாக அவர் தேடும் போது நீங்க பாத்தியா படிக்கிறேன், எனக்கு சீக்கிரம் கிட்ட சீக்கிரம் தெரியும் அப்படின்னு இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியான கூட நீங்க சாய்ந்து இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியானவரே நீங்க எனக்குள்ளேயும் நான் உங்களுக்குள்ளேயும், உங்களோட ஆவி என் ஆவிக்குள்ளேயும் என் ஆவி உங்களுக்குள்ளேயும் நிரம்பி இருக்கிறனால எனக்கு அந்த வெளிப்படுத்த தோன்ற அளவுக்கு கத்து கொடுங்க. எவ்வளவு வரைக்கும் ஆழமாக நான் போகணுமோ, எவ்வளவு வரைக்கும் ஆழமாக நான் போய் இந்த ஒவ்வொரு ஓவியத்தை நான் கத்துக்கிட்டு இது வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு, வெளிப்படுத்தல் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க என்று நீங்க கேட்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாக கொடுக்கப்படும். சோ நான் என்கரேஜ் பண்றேன், ஒவ்வொருத்தரும் எழும்புங்க, எழும்பி இந்த ஆவியானவருக்குள்ள சாய்ந்திருங்க, அவரை தேடுங்க, மித்தது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஓகே, சோ நான் இந்த பேஜஸ்ல நிறைய பேரபிள்ஸ் இருக்கு. இப்ப நான் படிக்கிற இது படிச்சா இன்னும் 2 மணி நேரம் பிடிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகே, இந்த பேரபிள்ஸ் நான் மறுபடியும் ஷேர் பண்றேன் உங்ககிட்ட, மறுபடியும் என்கரேஜ் பண்றேன். சாரி, பேரபிள்ஸை எடுத்து தயவு செய்து படிங்க. இத நீங்க படிச்சுட்டு அந்த உங்களோட ஜேர்னலை எடுத்து வைங்க. ஜேர்னல்னா ஒரு டைரி, ஒரு புக். உங்களுக்கு அத அனுதினம் நீங்க ப்ரே பண்ணிட்டு இந்த பேரபிள்ஸை எடுத்து இந்த ஹோம்வொர்க்கை செய்யுங்களேன் ப்ளீஸ். நான் என்கரேஜ் பண்றேன் உங்களுக்கு. இந்த சாப்டர் 10ல நிறைய இருக்கு, இந்த பேரபிள்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பேரபிள்ஸ் இதை எடுத்து படிச்சுட்டு வசனத்தை பூரா படிச்சுட்டு உங்க புக்ல ஆண்டவர் வெளிப்படுத்தல் கொடுக்கும் போது அதை எழுதுங்க. ஓகே, அப்புறம் உங்களோட வேலைக்கும் உங்க சபைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நீங்க நடப்பீங்க. ஓகே, இந்த பேரபிள்ஸ ஜேர்னல்ல ஒரு நாள் மறக்காம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்காந்து இத படி, இத வெளிப்படுத்தல எழுது, அந்த ஜேர்னல்ல எழுதுங்க. இது ஒரு ரெவலேஷன் வரும். இந்த பேரபிள்ஸ் நீங்க எழுதுனதும் ஜக்கரியா எழுதுனதும் இது எல்லாமே இத போய் நீங்க உட்காந்து தேடுங்க, நிச்சயமாக அவன் உங்களுக்கு காட்டுவாரு. ஆமென். ஓகே, இது எல்லாத்தையும் ஹோம்வொர்க்கா என்கரேஜ் பண்ற செய்யுங்க. சாப்டர் 11 வந்து ambassadors of the kingdom. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நம்ம முடிச்சிருவோம். நான் எவ்வளவு வரைக்கும் ஃபாஸ்டா போய் முடிக்க முடியுமோ நான் முடிச்சிடறேன் இந்த சாப்டரை. ஓகே, ambassador of the kingdom. நான் வந்து உங்களை மறுபடியும் the Holy Ghost, I would like to encourage, be an ambassador of the Lord. ambassadorனா சாதாரண காரியம் இல்ல. ambassadorனா நீங்க ஒரு நாட்டுக்கு ambassador அனுப்புனா அவங்க வந்து அந்த நாடை ரெப்ரசென்ட் பண்றாங்க, அவங்க நாடை. இப்ப மலேசியால இருந்து உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க அம்பாசடராக தேவ ராஜ்யம் உங்களை இன்னொரு தேசத்துக்கு அனுப்புதா, இல்ல இன்னொரு இடத்துக்கு உங்களை அனுப்புதுன்னா
ஆண்டு உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு அம்பாசடரை அனுப்பிட்டான்னா அப்ப என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அனாயிண்ட் பண்ணி உங்களை அனுப்பினார்னா தைரியமாக போங்க. அவரோட அம்பாசடராக ரிப்ரசன்ட் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல ரிப்ரசன்ட் பண்றீங்க அம்பாசடராகவோ என்ன சாரி பிரதிநிதி பிரதிநிதி ஓகே, உங்களை பிரதிநிதியாக உங்களை அபிஷேகப்பட்டு அனுப்புறாரோ நீங்க அந்த இடத்துல போய் நிக்கும் போதும் நீங்க செய்யும் போதும் என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தாலும், சத்ருவன் எப்படி அனுப்பினாலும், டிமோனிக் ஸ்பிரிட் வந்தாலும், டெரிட்டோரியல் ஸ்பிரிட் வந்தாலும், அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும். யூ ஆர் தி அம்பாசடர் ஆஃப் த ரெவலேஷனல் கிங்டம் ஆஃப் காட். இத நீங்க அறியணும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் சொல்றேன், நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டும் உங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் அதுதான் ஓட ஆரம்பிக்கும். Because you are known as the ambassadors. தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட தேவ ராஜ்யம். ஓகே, அது இந்த சாப்டர் 11ல நீங்க இதை படிச்சுட்டு இதை அறிந்து கொண்டு நீங்க இந்த ஜெபத்துல பயமா இறங்கி நீங்க நடந்தீங்கன்னா you are ambassador of the revelational kingdom. நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா I'm telling you, you are more than an overcomer. You are more than an overcomer. நீங்க என்ன காரியம் எப்படி இருந்தாலும் உங்களால நிக்க முடியும், உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். வெற்றி உங்க கையில நிச்சயமாக உண்டு. பிகாஸ் அந்த ரெவலேஷனல் கிங்டம் நீங்க அறிந்து கொண்டுட்டீங்கன்னா தேவ ராஜ்யமே உங்க மேல இருக்கு. தேவ ராஜ்யம் உங்க மேல மூடிக்கொண்டு இருக்கு. தேவ ராஜ்யத்துல நீங்க நடக்கிறீங்க, பரலோகத்துல பூமியில நீங்க நடக்கிறீங்க. ஆனா பரலோகத்தின் ராஜ்யம் உங்க மேல இருக்கு. பரலோகம் நீங்க ரிப்ரசன்ட் பண்றீங்க இந்த பூமியில. இதத்தான் நீங்க அறியணும். இதை நீங்க வச்சுக்கிட்டீங்க, உங்களோட மினிஸ்ட்ரி மாறும், உங்களோட ஊழியம் மாறும், உங்களோட இடத்துல நீங்க இருக்கீங்களோ பொசிஷனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீங்க இருப்பீங்க. சர்ச் ரைஸ் அப். ஓகே, now let's see introduction. In this final chapter you will receive a special assignment. Okay, இதான் நான் முதல்ல ஏற்கனவே இது படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சொல்லிட்டேன். This assignment will take a lifetime to complete. You will be commissioned as an ambassador of the kingdom of God. இங்க ambassador of the kingdom of God. ஆனா parables கத்துக்கிட்டோம்ல. Parableஸ்னா என்னது? Revelation. Parableஸ்னா secrets and mysteries. இதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து சும்மா சாதாரண ambassadors கிடையாது. You are ambassadors of the revelational kingdom of God. தீர்க்க தரிசன கிங்டம். உங்களுக்கு அதை எடுத்து நீங்க I pray உங்க ஸ்பிரிட்ல நீங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க. நான் நெசம்போல ப்ரே பண்றேன். I pray you will receive. because இதை ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல நீங்க இருந்தீங்கன்னா நான் உண்மையாக சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ஜெபத்துல இறங்கி நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீங்க நடந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இனிமே இப்படி இருக்க போதாது. இதுக்கு மேல பயங்கரமாக ஒரு வெடிவெடிப்புக்குள்ள மாறப்போகுது. இது தேவனோட வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The mission of Jesus. Jesus came to this earth. All right. Okay, Mark 1:14 to 15 எடுங்க. Mark chapter 1 verse 14 and 15 படிங்க. கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. Jesus came to this earth with a special mission to establish the kingdom of God. Now after that John was put in prison. Jesus came and the kingdom of God is at hand. Repent ye and believe the gospel. மார்க் 1 14 and 15 ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். எஸ். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Okay, the time is at hand and saying the time is fulfilled. The appointed period of time is fulfilled. If please understand
understand படிக்கீங்க. The appointed time is fulfilled and the kingdom of God is at hand. Repent of have a change of mind, which issues regret for past things and for better. Okay, வாழ்க்கை பழசை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. ஓகே, பழசுலே நினைக்காதீங்க. And engage for the better and believe. நம்புங்க. Okay, நம்புங்க. Appointed time is here. So as believers, I want to encourage you. நீங்க பழைய காரியம் என்ன தோல்விக்குள்ள நீங்க போயிருந்தீங்களா, அந்த தோல்விய நினைக்காதீங்க. ஓகே, ஒரு அம்பாசடரா இருக்கிற நம்ம ரெவலேஷன் தீர்க்க தரிசனம் கிங்டம்குள்ள நமக்குள்ள இருக்குன்னா, நம்மளோட ஆபீஸ் செட்டப் எப்படி இருக்கணும்னா, உங்களோட ஆபீஸ் செட்டப் ஒரு அம்பாசடர்ஸோட வீடு, ஒரு அம்பாசடர் ஆபீஸ் செட்டப் எப்படி இருக்கணும்னா, அந்த ஆபீஸ் அழகா இருக்கணும். ஓகே, அழகா அடுக்கி இருக்கணும். நிறைய ஃபைல்ஸுங்க இருக்கும், ரெவலேஷனல் ஃபைல்ஸுங்க. நீங்க படிச்சு கரைச்சு குடித்து ஆவினர் கொடுத்து நிரப்பி அந்த இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க, அது உங்களோட இடம். ஓகே, அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பழச நினைக்காதீங்க. பழைய தோல்விகள் எதனால இந்த மாதிரி தோல்வி ஆவணிச்சு, இத்தனை வருஷமா ஆச்சே, இப்ப நான் முன்னேற முடியுமா, இப்ப என்னால செய்ய முடியுமா, என்ன மறக்க முடியல, அந்த மாதிரி இருக்காதீங்க. ரிக்ரெட்ல இருக்காதீங்க. பழைய பாவம் செஞ்சுட்டீங்களா, உழுந்துட்டீங்களா, எலும்புங்க. எத்தனை தடவை உழுவுறீங்களோ அதை எண்ணாதீங்க, எத்தனை தடவை எழும்புறீங்களோ அதை மட்டும் எண்ணுங்க. ஓகே, உழுவுறத எண்ணாதீங்க, எழும்புறத இன்னைக்கு எப்படி எழும்புறீங்களோ. ஓகே, நான் ஆங்கிலத்தை சொல்றேன். Don't count your fall, count your rising up. You will be motivated, you will be encouraged. அதுதாங்க கிங்டம், அதுதாங்க ராஜ்யம், அதுதாங்க renewing of mind. சோ இந்த கில்ட்டுக்குள்ளே நீங்க போனீங்கன்னா, அது ஏன் உங்களை பழைய கில்ட்டுக்குள்ள கொண்டு போகுதுன்னா, எப்படி உளுந்த, ஏன் நான் அப்படி உளுந்த, ஆனா எப்படி நீங்க எழும்பிக்கிட்டு இருக்கீங்க கணக்கு பண்றீங்களோ, என்னை அந்த இடத்துல நீ நீட்டதுக்கு இந்த நீ எழுப்ப வைக்கிறீங்க, நன்றியானு சொல்லுங்க. அந்த இடத்துல ஆண்டு உங்களை நிறுத்துவாரு. Amen. Okay, the commitment of Jesus to the kingdom of God was evident throughout his entire ministry. Okay, ஆண்டோட கமிட்மெண்ட். சோ உங்க கமிட்மெண்ட் ஆண்டோட கொடுங்க as an ambassador. And he said unto them, I must preach the kingdom of God to other cities also, for therefore am I sent. சோ இருக்கிறதுல இருக்காதீங்க. அம்பாசடர் இருக்கிற நீங்க எத்தனையோ பேர் தவித்து கொண்டு இருக்காங்க, எத்தனையோ பேரு அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க, எத்தனையோ பேரு சட்ட துணிமணி பத்தாம இருக்காங்க, எத்தனையோ பேர் சீக்கு நோயிலும் இருக்காங்க. எழும்புங்க. Go as is an ambassador. Okay, he should. Okay, let me see. His message had not changed. It focused on the kingdom of God, to whom also he showed himself alive after his passion by many infallible proofs, being seen of them 40 days and speaking of the things pertaining to the kingdom of God. Either Acts 1:3. Okay, Acts chapter 1 verse 3 படிச்சிருங்க. Acts chapter 1 verse 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Amen. Amen. பாருங்க, to them also he showed himself alive after his passion in the suffering in the garden at the cross. Many convincing demonstrations, evidences and infallible proofs appearing to them during 40 days and talking to them about the things of the kingdom of God. பாருங்க, ஆண்டவர் இறந்து உயிர் தெளிந்தாருங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப ஆண்டவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா ஆவி பேசுதான் மனச பேசுறாரா? திங்க் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் அவரு மரித்தாரு, உயிர் தெளிந்தாரு. இப்ப அவரோட டிசைபிள்ஸ்ங்க மத்தியில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னா ஆவியில அவங்க பேசல. அவரு மறுபடியும் அதே ஹியூமன் ஃபார்ம், ஆனா பரிசுத்தமாக. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பாவம் அவர் மேல அடி உளுந்து இப்ப புதுமையாக அவர் திருப்பி அவரோட டிசைபிள்ஸ் கிட்ட பேசுறாரு, ஜனங்க கிட்ட காட்டுறாரு, நான் ஆவி இல்ல, I'm not a spirit. Okay, look at my hand, look at my flesh. So இப்ப இந்த parables நம்ம பார்த்தோம். இப்ப parables
சொல்றாரு. இதே போலதான் the kingdom revelation நீங்க அவரை தேடும் போது உங்களோட கிளாஸ் ரூம்லயும் சரி, உங்களோட வேலை இடத்துலயும் சரி, தனியாக நீங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட பேசும்போது உங்ககிட்ட வெளிப்படுவார். The Lord will reveal. You see, Acts chapter 1 verse 3, அவர் இறந்து மறுபடியும் உயிர் தெளிந்து அவரோட ஜனங்க கிட்ட போய் அவர் வெளிப்பட்டிருக்காரு. Can you see this or not? யாரும் பேயின்னு பயந்துட்டு ஓடலங்க. கண்ணால பார்த்தாங்க, அடிப்பட்டாரு, கண்ணால பார்த்தாங்க, பயங்கர அடி, யாருனாலையும் உயிரோட இருக்க முடியாது. அவங்களுக்கு தெரியும் அவரு இறந்துட்டாருன்னு. 3 நாள் சென்று உயிர் தெளிந்து மறுபடியும் போய் இந்த ஜனங்களை தேடி உட்கார்ந்து பேசுறாருன்னா உங்ககிட்ட உங்ககிட்ட பேச மாட்டாரு ஆண்டவரே. He will speak to you, he will be there. When you call him, he will be there. Call the Lord and he will come. நீங்க எப்ப நீங்க ஒரு அம்பாசடராக நீங்க அறிறீங்களோ, எப்ப நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ that you are ambassador of the revelational kingdom of God, நீங்க அறிறீங்களோ, then when you call the master, he will come. Okay, this is his promise. It's time. நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் நீங்க பார்க்கற நேரம் வந்துருச்சு. நீங்க மாஸ்டரை பார்க்கணும். Okay, let's see. Now, இப்ப நான் முடிச்சிறேன் அந்த கட்டத்தை. Ambassadors of the kingdom. Okay, let's see. Luke 22 verse 29 படிங்க. Luke chapter 22 verse 29. ஆகையால் என் எனக்கு ஒரு ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். And as my father has appointed a kingdom and conferred it on me, so do I confer on you. Wow, I'm telling you, இந்த வசனத்தை ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்டு வெளிப்படுத்தக்குள்ள வந்துட்டீங்க. That's it. I'm telling you the truth. நீங்க ஒரு unstoppable ambassadors in the kingdom, in the revelational kingdom of God. And as my father has appointed a kingdom and conferred it on me, so do I confer you the privilege and decree. கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட kingdom உங்களுக்கு அவர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. Okay, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த kingdom is going to give you followers. And I point unto you a kingdom as to his followers, and you are the followers. You are the followers of Jesus. You are the followers of the kingdom, and we are privileged to be part of this eternal empire. But God chose purpose, not just privilege. ஒரு purpose-காக choose பண்ணிருக்காரு. So இன்னைக்கு இவ்வளவு நாளும் நீங்க இந்த சால்ட் ட்ரெயினிங் வந்திருக்கீங்கன்னா அது ஒரு பர்பஸ். இன்னும் டீப்பா நீங்க போறதுக்கு, இன்னும் பெரிய காரியத்தை ஆண்டவர் கத்துக் கொடுக்கறதுக்கு, இன்னும் வெளிப்படுத்துக்கு நீங்க போறதுக்கு, நீங்க எதுக்கு இந்த ட்ரைனிங்க்கு வரீங்க? சும்மா ஒரு சர்டிபிகேட்காக நீங்க வரீங்களா? இல்ல இந்த ட்ரைனிங் வந்து இஸ் a passport and a promotion for you to be an ambassador to another place. ஒரு passport and an appointment that ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரா? இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஷார்ட் ட்ரைனிங்ல நீங்க வரும்போது, நீங்க எவ்ரி ட்ரைனிங்க்கு நீங்க வர காட்டியும் the next Thursday வர காட்டி ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா, I hope you all can understand. நான் என்ன சொல்றேன்னு நான் உண்மையாக நான் சொல்றேன். நீங்க இந்த ட்ரைனிங்குள்ள எல்லா காரியத்தையும் எடுத்துக்கொண்டு ஆவியோட நிரம்பி நிறைய டீப்பாக போய் அள்ளி, and I am the ambassadors of this revelational kingdom அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நீங்க வாரம் வர காட்டியும் உங்களுக்கு பெரிய சாட்சிகள் நிக்கும் உங்க முன்னுக்கு, உங்க கதவை தட்டி நிக்கும். இதுதான் நீங்க, இந்த மாதிரி தான் நீங்க இருக்கணும். சோ ட்ரைனிங்க்கு வரும்போது நான் ட்ரைனிங்க்கு வரேன்,
நான் சர்ட்டை எடுக்கிறேன், நான் ட்ரெயின்ல படிச்சுட்டு சர்ட் எடுத்தீங்கன்னா அந்த ரெவலேஷன் கிங்டம் நீங்க அம்பாசடர் ஆக முடியாது. ஒரு அம்பாசடர் ஆகணும்னா நீங்க மறுவாரம் வரக்காட்டி, ஆண்டவரே எனக்கு சாட்சி நான் சொல்லணும் ஆண்டவரே, அது வித்தியாசமான சாட்சியாக இருக்கட்டும், ஒரு சிறு சாட்சி கூட போதும். ஏன்னா இந்த சிறு சாட்சி நான் ரிப்ரசென்ட் பண்றது ரெவலேஷன் கிங்டம் அசைக்கும், சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவரே. அதே சமயத்துல என் சுத்தி இருக்கிற ஜனங்கள் பிரமிச்சு போற அளவுக்கு இந்த ரெவலேஷன் கிங்டம் நான் தூக்கிக்கிட்டு சொல்றேன்னு, இது என்னன்னு என்னை தேடி வந்து கேட்குவாங்க அப்படின்னு உங்களோட சிந்தனை மாறணும். நீங்க உங்க இருதயம் சரியாக அதை ஏற்றுக்கொள்ற மண் பக்கத்துக்குள்ள நீங்க வரணும். alright, okay, another 5 more minutes இருக்கு. நான் இன்னொரு 2 கருத்தை சொல்லி முடிச்சிடுறேன். We are witnesses. alright, John 15:27 படிங்க. யோவான் 15:27. பிதாவின் இடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறோமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். சில தடவை சொல்லியிருந்தல, இந்த வருஷம் பாத்தீங்களா அப்படி எப்படிப்பட்ட அம்பாசடர்னு. நீங்க என்ன அம்பாசடர் ஆஃப் தி ரெவலேஷனல் கிங்டம்னா வசனத்துல கம்ஃபர்டர், அதாவது யாரு ஆவியானவர். அவருக்கு இன்னொரு வார்த்தை இங்க எழுதி இருக்கு, பேரு கவுன்சிலர். அப்புறம் ஹெல்பர், அட்வொகேட். பாருங்க, அட்வொகேட், உங்களோட அட்வொகேட்டா நீங்க ஒரு அம்பாசடர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அம்பாசடர்ஸ் ஆஃப் தி ரெவலேஷனல் கிங்டம் ஆஃப் காட். இதை மட்டும் நல்லா எழுதி வச்சு அனுதினமும் இன்னைக்கு எழுதிருச்சு வேலைக்கு போகும்போது, எந்த இடத்துக்கு போகும்போதும் அதை பார்த்து சொல்லுங்க, I am the revelational ambassadors. I'm sorry, I am the ambassador of the revelational kingdom of God. நீங்க சொல்லிட்டு போங்களேன், எப்படி இருக்க போறீங்கன்னு உங்களுக்கு, நீங்க அந்த அளவுக்கு நீங்க மாறுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக மாற்ற போறது இவர்தான். The comforter, the helper, the advocate, the intercessor, the strengthener, the standby. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, உங்ககிட்ட தான் இருக்காரு. ஓகே, உங்களுக்குள்ளதான் இருக்காரு. கூப்பிடுங்க, அவனவரே partner ஆகுமா? Let's be. I'm willing to be the ambassador. So the spirit of truth, உண்மையுள்ள ஆவி, who comes from the Father, he himself will testify regarding me. So அவர் கர்த்தரை ரெவலேஷனலாக உங்களுக்குள்ள டெஸ்டிஃபை பண்ணுவாரு, வெளிப்படுத்த. But you also will testify. நீங்களும் டெஸ்டிஃபை பண்ணுவீங்க, because நீங்க தான் ambassador ஆச்சே. And be my witnesses because you have been with me from the beginning. இது இந்த டிசைபிள்ஸ்க்கு மட்டும் கொடுக்கப்படலங்க, உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க பிகினிங்ல இருந்து எப்ப நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க, உங்க வாழ்க்கைய எப்ப பேப்டிசம் எடுத்துக்கொண்டீங்களோ அதுதான் உங்களோட பிகினிங், ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப். சோ இந்த பிகினிங்ல நீங்க இருக்கிறனால you are his ambassador of the revelational kingdom of God. அப்ப நீங்க எடுத்து நீங்க இனிமே நீங்க வேலைக்கு போகும்போது, சபைக்கு போகும்போது, எங்க போகும்போதும் இந்த வார்த்தை எடுத்து உங்க சிந்தனைக்குள்ள நீங்க சொல்றீங்க, உங்களுக்குள்ள நீங்க பேசுறீங்க. உங்களோட ஆவி அம்பாசடர். ஓகே, நீங்க ஒரு ஆளு, ஒவ்வொரு ஆளு நீங்க பேசுறீங்க. In me, இவர் ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு வெளிப்படுத்தல் கொடுக்கறனால, ஒவ்வொரு ரெவலேஷன் எனக்கு கொடுக்கறனால, நான் என்னோட வாழ்க்கை வல்லமையாக மாறுறதுனால எத்தனையோ ஜனங்க கூட நான் பேசும்போதும் அவங்களோட வாழ்க்கையா மாறப்படுது. குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகுது, வேலையில சமாதானம் உண்டாகுது, என்னோட ஊழியமே பெருகப்படுது. சோ அதுதான் நெட்வொர்க்கிங். ஆண்டவர் அந்த நெட்வொர்க்கிங்க கொடுப்பாரு. அம்பாசடர்ஸ்க்கு ரொம்ப பேருக்கு தெரியும், அம்பாசடர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய இடத்துல போய் உட்காருவாங்க, பேசுவாங்க, பெரிய பெரிய இடத்துல கூப்பிடுவாங்க. This is the ambassador that's representing this nation. In the ambassador representing that nation. அப்ப உங்க கூப்பிடுவாங்க, this is the ambassador that's representing the kingdom. உங்க கூப்பிடுவாங்க, உங்களுக்கு அழைப்பு வரும், இல்ல வந்து அழைப்பு வரும். இந்த அழைப்புக்கு காத்திருங்க. Wait for this. All right. So remember today in chapter 11, chapter 10 and 11. So chapter 11 நான் முடியல. மேபி நான் பாஸ்டர் குமார் என்ன கேட்டு பாக்குறேன், if any other day அந்த continuation கொடுக்க முடியுமான்னு. ஏன்னா டீப்பான காரியம் இதுல அடங்கி கிடக்க. ambassadors of kingdom டீப்பான காரியம், ரொம்ப டீப்பு. இது எப்படின்னா இந்த
இந்த சப்ஜெக்ட் வந்து இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, ambassadors of the revelational kingdom, ஆவியனர் எப்படி சரிப்படுத்தி ஒன்னாக கொண்டு வந்து ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, ஆவியனர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த கிங்டம் ஆஃப் காட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தனால, நீங்க கர்த்தரை எப்படி தூக்கிக்கிட்டு இருக்கீங்களோ, எப்படி ஆவியனர் தூக்குறீங்களோ, அதே சமயத்துல கிங்டம் உங்க மேல, உங்க ஷோல்டர் மேல அவருக்குள்ள இருக்கு. நீங்க தூக்கி நடந்து போகும்போது எப்படிங்க இருக்கும், நீங்க நடந்து போற இடம் எல்லாம் மாறும். எப்படி மாறும்னா ஒளியாக மாறும். அது பெரிய ஒளியாக மாறும். ஏன்னா கர்த்தரின் கிங்டம் அங்க இருக்கும்போது, நீங்க தூக்கிட்டு போகும்போது the entire place changes into the light of the revelational kingdom of God. Alright, இத நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள நீங்க வந்துட்டீங்க, சொன்ன மாதிரி your life will be different. Amen. நிச்சயமாக மாறும். So the rest of the subject நீங்க go through பண்ணுங்க chapter 11ல, because it's already time and because இது லேகிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டினியூ பண்ண முடியல சரியாக. இருந்தாலும் இத ஹோம்ஒர்க்கை நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இந்த பேரபிள்ஸை தயவு செய்து பேரபிள்ஸை ஒரு ஜேர்னலாக மாத்துங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்து எழுதி மாத்துங்க. அதே போல அந்த பேரபிள்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, அந்த பேரபிள்ஸ் வந்து நீங்க ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்க போகும்போது, அப்போ உங்களுக்கு நான் தான் of the kingdom of God அப்படின்னு உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓகே என் மைண்ட்ல இருக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது எப்படின்னா நீங்க வீடு வந்து கீழே கட்டுற மாதிரி. ஓகே, கீழே கட்டி கீழே வச்சிருக்கீங்க. அப்புறம் வர சேலஞ்சஸ் இருக்குல்ல, அது வந்து அழகா தண்ணியை உங்களுக்கு குளிப்பாட்டிட்டு போயிடும். ஓகே, சோ இந்த மாதிரி உங்களுக்கு குளிப்பாட்டாத படிக்கு, நீங்க அந்த தண்ணியில குளிக்காத படிக்கு நீங்க வந்து இந்த மாதிரி எழுதி வச்சு தினமும் நீங்க பார்த்து I am the ambassador, மறுபடியும் நான் சொல்றேன், ambassador of the revelational kingdom of God அப்படி சொல்லிட்டு நீங்க ஜெபத்திலையும் நீங்க தேவனோட வார்த்தையை அறிக்கிட்டு நீங்க போகும்போது கண்டிப்பாக நான் சொல்றேன் உங்களுக்கு சேலஞ்சு வரும். கண்டிப்பாக சேலஞ்சு வரும். ஏன்னா நீங்க தான் உணர்ந்துட்டீங்களே, நீங்க அறிந்துட்டீங்களே, உங்களுக்கு தெரியுமே கிங்டம் உங்களை இருக்குன்னு. அப்ப சேலஞ்சு வந்து தானே ஆகணும். ஆல்ரைட், சோ சேலஞ்சஸ் வரும். அதை மேற்கொள்றதுக்கு இந்த ரெவலேஷன் உங்களுக்கு உதவி செய்யும். ஆல்ரைட், மேற்கொள்றதுக்கு இந்த ரெவலேஷன் நீங்க எடுத்து நீங்க பார்க்கும்போது, ஆமா இதுதான் நான் எழுதினேன், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, இப்ப எனக்கு தெரியுது இது நடக்கும்போது இது என்ன ஆகும். சோ நான் எப்படி ஜெபம் பண்றது, நான் எப்படி அறிக்கிறது, ஒரு அம்பாசடர் வந்து எப்படி பேசணும், என்ன மாதிரி வார்த்தை கொடுக்கணும், நெகட்டிவ் வார்த்தை போகக்கூடாது, பாசிட்டிவான வார்த்தை போகணும், தேவனோட வார்த்தை போகணும். ஏன்னா பிதா எனக்குள்ள இருக்கும்போது, தேவகுமாரன் வார்த்தை எனக்குள்ள இருக்கும்போது, அந்த அம்பாசடராக இருக்கிற நானு தேவனோட கிறிஸ்துவின் வார்த்தை எடுத்து நான் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை பேலன்ஸ் கொடுத்து எம்பவர் பண்ணி, அந்த மைட் அண்ட் பவர் பண்ணி பரலோக பிதா அதை வீழ்பிரகாரம் பிளஸ் பண்ணி இந்த காரியம் நடக்குது அப்படின்னு நீங்க அந்த சிந்தனைக்குள்ள ஏற்றுனீங்கன்னா, இதுதான் தி அம்பாசடர்ஸ். ஓகே, யூ ஆர் நோன் as the ambassadors. So I thank you so much for being here. All right, in the subject, the subject of parable of the kingdom and ambassadors of the kingdom, and understanding that you are the ambassador of the revelational kingdom of God. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நன்றி. அதே சமயத்துல ஆவியானவர் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்பை உறவை பில்ட் பண்ணுங்க. I'm telling you the truth, nothing but the truth. Without the Holy Spirit, you cannot walk in the revelational kingdom of God. Go with him, stay with him. Okay, அவர் டிபெண்ட் பண்ணுங்க, அவரு கூட இருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு வரைக்கும் முடியுமோ உள்ளுக்கு ஆழமாக தோண்டுங்க. நீங்க தோண்ட 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 அப்படியே பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது எடுத்து நீங்க பார்க்கும்போது அது ஒரு ஜேம் மாதிரி இருக்கும். ஜேம்னா அது வந்து அது டைமண்ட். அந்த டைமண்ட் இருக்க, அந்த டைமண்ட் எடுத்து நீங்க பார்க்கும்போது அது வெளிப்படுத்துக்குள்ள வரும். சோ இது வந்து நான் இப்ப okay, all right, come let's pray. ஜெபம் செய்வோம். Father, I thank you. The Father, in the name of Jesus Christ. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் உம்மோடு தேர்ந்தெடுத்த ambassadors, இந்த ambassadors of the revelational kingdom of God உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இவங்க ஒவ்வொருத்தையும் ஆண்டவரே நீங்க மாத்தி பயங்கரமாக பாலிஷ் பண்ண ambassadors ஆக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி
அவரு ஃபுல் கண்ட்ரோல்குள்ளார இவங்களை வழி நடத்தி இவங்க உங்களோட வல்லமையான அம்பாசிடர்ஸாக ரிப்ரசென்டிங் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கிற இடத்துலயும் எந்த இடத்துல இவங்க இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உங்களோட பவர்ஃபுல்லான டிசைபிள்ஸாக நீங்கள் மாத்துங்க ஆண்டவரே. Take them and change them, mold them, and Lord, raise them up as your powerful ambassadors of the revelational kingdom of God. Take them and use them, God. Use them powerfully. Use them in the midst of the storm. Use them in the midst of challenge. Use them in obstacles. இவங்களை கொண்டு வந்து ஒரு பவர்ஃபுல்லான From now on, Father, Lord, I pray that பரிசுத்த ஆவியின் உங்க மேல நிரம்பி இந்த அசைவுக்குள்ள இந்த மூவ்க்குள்ள இவங்களை கொண்டுட்டு போய் ஒரு பெரிய மூவாக ஒரு பெரிய ஆர்மியாக the armies of the ambassador of the revelational kingdom of God ஆக இவங்களை மாத்தி இவங்களை அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாக நீங்க நிறுத்துவீங்கள் என்று நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா. Bless them and bless them in Christ Jesus name. Amen.